இன்றைய செய்தி, உனக்கு சத்துரு உன் வீட்டாரே. நம்ம எல்லாரும் வேத புத்தகத்தை தேவனுக்கு நேராய் காட்டுவோம். நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. இந்த வேதம் என்னுடையது, இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. உனக்கு சத்துரு உன் வீட்டாரே. இதெல்லாம் நாங்க கேட்டு கேட்டு பழக்கப்பட்டது. இது என்ன புதுசா சொல்றாங்க? மத்தேயு 10:36 சொல்லுகிறது. சீக்கிரம். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆளு 2 ஆளா? எத்தனை பேரு? நிறைய பேரு. அப்ப நம்ம ஒருத்த மார்த்தம் தான் தனி. அப்படித்தான் தெரியுது. வீட்டுல எல்லாம் சண்டைக்காரன் இல்ல. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஏயா சத்துருக்கள் அவன் வீட்டாரே? வாசிங்கள 34 வாசிங்கன்னா, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். நிறைய பேர் சமாதானம் சமாதானம்னா எதையோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவையும் இணைப்புதான் சமாதானம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு ஆளுக்கு சமாதான பரிசெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம நேரு கூட கொடுத்தாங்க இல்லையா? சமாதானம் என்றால் எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உலக சமாதானத்தை கொடுக்க இயேசு வரவில்லை. தேவ சமாதானத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். தேவ சமாதானத்திலே உலக சமாதான குறைவாகக்கூடிய காரியங்கள் எல்லாம் அடிபட்டு போகும். தேவ சமாதானம் வந்துவிட்டாலே உலகத்திலே சமாதானம் தானா வந்துடும். மனுஷன் நினைக்கிறான் உலக சமாதானத்தை கொடுக்கத்தான் இந்த இயேசு வந்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நேரு இருக்கிறார், ஆபிரகாம் லிங்கன் இருக்கிறார், கார்பசேவ் என்று ஒருத்தர் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? ரஷ்யா. அவர் தான் சமாதானத்தை உருவாக்கத்துக்கு இருந்தார் அவர் காலத்துல. இப்படி எல்லாரும் உடனே அந்த காலத்துல எல்லாம் பேப்பர் எல்லாம் போடுவாங்க. உலகமெல்லாம் சமாதானமாக போகுது, 3ஆம் உலக யுத்தம் வராது, எல்லாம் ஒன்னா சேர போறாங்க. பத்திரிகையில பயங்கரமாய் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானமும் சவிக்கியமும் உண்டு என்று கேள்விப்படுவீர்கள். வாசிங்க அதை கொஞ்சம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது எவன் சமாதானம் உலக சமாதானத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறானோ அவன் மேலேயே அழிவு வருமா? அவனே தப்பி போறதுக்கு வழி இல்லையா? ஏன்னா தேவன் விரும்புகிற காரியம் எல்லாம் இப்படி சமாதானம் வரும்போது கார்பசே மூலமாய் காரியங்கள் நடக்கும் பொழுது நான் சொன்னேன், சமாதானம் வரவே வராதுன்னு பத்திரிகைகள் எழுதிக்கிறேன். என்னுடைய பழைய பத்திரிகை எல்லாம் படிச்சு பாருங்க, தெரியும். சமாதானம் வராது. தேவன் கொடுக்கிற சமாதானம் 2009 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுத்துட்டாரு. அந்த சமாதானம் தான் வரும், இந்த சமாதானம் வராது என்று நான் சொன்னேன். இயேசுடைய வருகை சமயம் என்று சொன்னேன். ஆமென். அதே போலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, விட்டதா சொல்லுங்க, பட்டத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். பட்டயம் என்றால் என்ன? கத்தி. கத்தியவே அனுப்ப வந்தாரா? என்ன அது? கத்தி என்றால் சண்டை போறதுக்கா? இந்த கத்தி என்பது இதுதான் கத்தி, இதுதான் கத்தி. அல்லேலூயா. இதுதான் பட்டயம். இந்த பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு என்ன அர்த்தம்?
அங்கிட்டு விட்டோம் இங்கிட்டு விட்டோம். அப்படியே நிறைய பேர் நம்ம பாஸ்டர் கூட இருபுறம் கருக்குள்ள பட்டயம் சொல்லி ஜோம் பண்ணும்போது சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரைட். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா என்ன அர்த்தம்? அங்கிட்டு வட்டம் இங்கிட்டு வட்டம், இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். நிறைய பேர் அப்படிதான் பிரசவம் பண்றான். இந்த வேதம் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும்போது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஓயே பட்டா கத்திக்காரன் இருக்கிறான் பாரு, ரவுடி, அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னா என்னன்னு சொல்லி. ஒரு பட்டயத்துல ஒரு பக்கம் தான் கருக்கு இருந்தால் ஒரு ஆளத்தான் வெட்ட முடியும். ரெண்டு பக்கமே இருந்துச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு இப்படி 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 வெட்டலாம். ரைட்டா? எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணுவார் இல்ல சினிமாவில். சரிதானா? ஆக இது உலகத்தில் எல்லா பிசாசுகளையும் அந்தரங்கமான காரியங்களை பாவ காரியங்களை எல்லாவற்றையுமே இது விரட்டுவதற்கு வெட்டுவதற்கு எல்லாம் செய்யறதுக்கு இருபுறமும் ரொம்ப ஷார்ப்னஸ் அர்த்தம். அதுக்கு பேரு ரொம்ப ஷார்ப்னஸ். போய் சும்மா சும்மா தீட்டிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு ட்ரிப் தீட்டி வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக் இருக்கும் அது கடைசி வரைக்கும். அல்லேலூயா. ஆக நான் இந்த வசனத்தை அனுப்ப வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்? வசனத்தை பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில், எப்படியா இந்த பட்டயத்தை அனுப்ப வந்தேன்? வாசிங்க. மகனுக்கும், மனுஷனுக்கு இல்ல, மகனுக்கும் தகப்பனுக்கும், மகனுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமியாருக்கும் சொல்ல வித்யா அல்ல, மருமகளுக்கும் மாமனாருக்குன்னு சொல்ல வித்யா. மருமகளுக்கும் மாமியாருக்குன்னு தான் போட்டுருக்குது. அவங்கள்ட்ட சண்டை போடுவாங்க போல. மருமகளும் மாமனாரும் ஒன்னாயிருவாங்க போல தெரியுது இல்ல? புரியல என்னன்னு புரியல. ரைட். இன்னொன்னு மகனுக்கும் தகப்பனுக்கும், அப்பனுக்கும் பிள்ளைக்கு தான் சண்டை வரும் போல. அப்பனுக்கு இது மகனுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வராது போல. உலகத்துல நடக்கிற காரியங்களைத்தான் தேவன் எக்ஸாம்பிளையா சொல்லுவார், உதாரணமா சொல்லுவார். மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்குவதன். எப்படியா பிரிவினை வரும்? நம்ம எல்லாம் ஒன்னாவே இருக்கக்கூடாது விரும்புறாரா ஏசப்பா? நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கக்கூடாது நினைக்கிறாரா? மாமியாரு மருமகள் ஒன்னா இருக்கக்கூடாது, மகனும் பிள்ளையும் ஒன்னா இருக்கக்கூடாது, பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடணும் அப்படியா நினைக்கிறாரு? இவர் அனுப்பினது பட்டயம், இவர் அனுப்பினது வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தை வீட்டுக்குள்ள போயிடுச்சுனாவே உடனே என்ன செய்யறாங்க? ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? வேத வார்த்தை காலை பிரதருக்குள்ள போனோடனே அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? ஓடி போயிரியா, நீங்க இருக்காதையா விரட்டினாங்களா? ஆரம்பத்தில் முதல்ல போனே சண்டை தான். இந்த பட்டயம் வீட்டுக்குள்ளே போய்விட்டால் சண்டை. ஆமென். இப்ப ஜான் ரமேஷ் பாஸ்டருடைய வீட்லயும் அப்படிதான் இந்த பட்டயம் பூந்துருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா பூந்துருக்குது இப்போ. அதனால என்ன போச்சு? அங்க மகனுக்கும் அப்பாவுக்கும் பிரிவினை. ஆனா மருமகளுக்கும் மாமனாருக்கும் பிரிவினை வரல. ஆனா பிரிவு வர மாதிரி தெரியுது, ஆனா வரல. அவங்க ரெண்டு சமானமா அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆமென். ரைட். இப்போ இந்த வசனம் உள்ளே போனாலே, அதே போலதான் நிறைய வீடுகளிலே வசனம் உள்ளுக்குள்ள போனாவே, நான் சர்ச்சுக்கு போயிட்டேங்க, சர்ச்சுக்கு போனே அவ்வளவுதான் சண்டை. உடனே அங்க அப்படி வார்த்தை சொன்னாங்க, அப்படியே வார்த்தையை கேட்டனே சண்டை, எல்லாருக்கும் சண்டை. அடுத்த நாள் என்ன வந்துருமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போக கூடாதுல்ல, அதனால சனிக்கிழமை சாயங்காலமே காரியம் எல்லாம் வழி பண்ணி அங்க போகணும் இங்க போகணும் இப்படி எல்லாம் ஐடியா பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருப்பான். பிரிவினை உங்களுக்குள்ளே பகை உண்டாகும். ரைட். அடுத்த வசனம், மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரை. எதனால சத்துருவாகிறான்? எதிர்ப்பு எதனால வருது? பகைமை. சத்துருங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. சத்துருங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா சொன்னா எதிராளின்னு சொல்றதை விட துரோகின்னு சொல்லலாம். அதான் ரொம்ப நல்ல வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல. ஒரு மனுஷனுக்கு வீட்டிலே எதிர்ப்புகள் வசனத்தினாலே உருவாகும். வீட்டார் தான் எதிராளியாய் இருப்பார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் நம்முடைய நண்பன்லாம் என்ன நினைப்பான் தெரியுமா? சர்ச்சுக்கா போற நீ நானும் ஒன்னா சேர்ந்து குடிச்சோம்ல, நீ நானும் ஒன்னா சேர்ந்து கஞ்சா அடிச்சோம்ல, சர்ச்சுக்கு போறியா? பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லுவான். அல்லது இப்படி சொல்லுவான், ஏண்டா போற, மறுபடியும் குடிக்க முடியாதுடா, அங்க உள்ள பாஸ்டர் குடிக்க வேண்டாம்னு சொல்லுவாரா. இப்படித்தான் சொல்லுவாங்க ஒழிய இனி நான் உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டான் யாரும். ரைட்டா? நம்முடைய ஃப்ரெண்டு இனி நான் உன்னோட எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டான்.
அதுக்கப்புறம் அதிகமாக பேச வருவான் அவன். என்ன தம்பி சரிதானே? அவர் பேர் என்ன? உதயா. அருமையான பேருப்பா. உதிக்கிறவர், சூரியன். உதயான்னு சொன்னாவே சூரியன் என்ற அர்த்தம். உதயா. ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு பேரு நீதியின் சூரியன். தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துக்கு பேர் என்ன? நீதியின் சூரியன். நீதியை உதிக்கிறவர், நீதியாய் உதிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து. அதனால அருமையான பேர் அப்பா அம்மா வச்சிருக்காங்க உங்களுக்கு. வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். அதே போல நம்முடைய நண்பர்கள், இப்ப நீங்க போறீங்களா சாயங்காலம் போவீங்களா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, அப்ப அவன் காலையில எங்கேயா போன? நீ அங்கப்பா சர்ச்சுக்கு போனேன். எண்டா சர்ச்சுக்கு போனேன்? அங்க போனீங்கன்னா நம்மள எல்லாம் விளையாட விட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வா வான்னு சொல்லுவாங்க. பெரிய தோல்ல ஏண்டா போனேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் ஒழிய அதுக்கப்புறம் உன்னோட நான் பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் நீ நானும் சண்டைக்காரன் சொல்ல மாட்டான். ரைட்டா? ஆனா வீட்டுல மாத்திரம் ஏண்டா போன போகாத அவ்வளவு தோடு நிக்க மாட்டாங்க. சண்டைக்காரங்களாகவே மாறிடுவாங்க வீடுகள்ல. ஆமென். அதனாலதான் வீட்டுலதான் சண்டை உருவாகிறது. ஆக உனக்கு சத்துரு உன் வீட்டாரே. அதுல போட்டிருக்கிறது வாசிங்களா? சத்துருக்கள் நிறைய எதிராளி. அப்போ எவ்வளவு பேரை தாங்க கொண்டு இருக்கு நம்ம இல்ல? ஒன்னோ ரெண்டா எதிராளிகள் நிறைய உண்டு அவன் வீட்டாரே. ஏன் சத்துருக்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணுமா? எதிராளி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? அவனாலே சரணடைஞ்சிருந்தா? அதுதான் அடுத்த வசனம் சொல்லி கொடுத்திருக்கு. ஒரு தகப்பனையாவது தாயையாவது யார அதிகமா நேசிக்கணும்? என்னங்க? இயேசுவை, இயேசுவின் வார்த்தையை, இயேசுவை, இயேசுவின் வார்த்தையை தான் அதிகமாய் நேசிக்கணும். அப்பதான் அந்த சத்துருவான பிரச்சனை எல்லாம் தீரும். இல்லன்னா சண்டைக்காரன் உருவாகிட்டே இருப்பான். நீ வார்த்தையை அதிகமாய் விசுவாசித்து பார், நேசித்து பார், உன் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் மாறி போகும். நீ வார்த்தையை அதிகமாய் விசுவாசிக்கிறது இல்லை. ஆராதனை பண்ணும்போது மாத்திரம் தான் கைதட்டுறது, சர்ச்சைக்கு வரும்போது மாத்திரம் வார்த்தையை பத்தி விசுவாசிக்கிறது, அதுக்கப்புறம் ஏனோ தானு போயிட்டு இருக்கிறது இல்ல. 24 மணி நேரமும் நீ தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே அன்பா இருந்து பார். ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம மேல சண்டைக்கு வந்துட்டே இருக்கிறான். ஒரு நினைச்சீங்களேன், சண்டைக்கு வந்துட்டே இருக்கிறான். இப்ப நம்ம உடம்புல மின்சாரம் ஏறிடுச்சு, கரண்ட் ஏறிடுச்சு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். கரண்ட் ஃபுல்லா கரண்ட் இருக்கு உடம்புல. அதுக்கப்புறம் எவனாயும் தொடுவான, நம்மள தொடுவானா? என்னமா பேச மாட்டேங்கிறீங்களா? தொடுவானா? ஏன்? அவனுக்கு சாக்கடிச்சு. அப்போ இன்னும் உனக்கு பவர் வரல. வார்த்தையினால இன்னும் உனக்கு வல்லமை வரல. வார்த்தையினால இன்னும் உனக்கு மகிமை வரல. சும்மா வார்த்தை உட்கார்ந்து அவ்வளவுதான், ஷாக் அடிச்சுக்க மாதிரி கிடைக்குது, அவ்வளவுதான். வார்த்தையினாலே உனக்கு அப்படியே ரொம்ப எலக்ட்ரிக் பவர் வந்த மாதிரி வரணும் உடம்புல. அப்போ உன்னை தொட வர்றான்னு வச்சுங்க, தொடவே மாட்டான், சாக்கடிச்சு ஒதுங்கிடுவான். ஆமென். அப்போ வல்லமை வரணுமா வேண்டாமா? காலே பிரதத்தை வல்லமை வந்துச்சு வச்சுங்க, மனைவிக்கு உடனே சுகமாகும். ஆமென். வல்லமை இல்ல, அவங்களுக்கு நான் விசுவாசத்தை வளர்க்கணும் இல்ல, அதை வளர்க்கத்தக்கதான வல்லமையாவது நமக்கு வரணும் இல்ல. அடுத்தவங்களையும் ஊட்டி வளர்க்கணும், நமக்கும் வல்லமை வரணும். ரைட்டா? அதான் காரணமே. நம்ம வீட்டுல எதிர்ப்பு பண்ணுகிறார்களே எதிராளிகள், ஏதோ ஒரு காரியம் பண்றாங்களே, அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதான வல்லமை நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் எங்கேயா போறதுன்றாங்க இவங்க. அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாய் நமக்கு யார் விசுவாசத்தை கொடுத்தது? நமக்கு யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுதான் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப அவர் நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு போறா. சர்ச்சைக்கு வந்தா தானே கொடுப்பாரு, வரமாட்டான். அவன் தான் சர்ச்சை பக்கமே எட்டி பாக்குறது இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம கொடுக்கணும், நம்ம தான் கொடுக்கணும். நம்ம யாரு எதிராளி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் விசுவாச ஓட்டத்தை நாம தான் ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஆமாம். கல்லணையை திறந்து விட்டா தான் தஞ்சாவூருக்கு தண்ணி வரும். திறந்தே விடலன்னா விவசாயம் அனுமலாம் போயிடும். ஆமாம். அப்ப நம்ம திறந்து உள்ள நம்ம மேலேயும் குற்றம் இருக்குது. அப்ப எதிராளி எதிர்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாம். எதிர்ப்புக்கு பேக்ரவுண்ட் யார் தெரியுமா? பிசாசு. எதிர்ப்புக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லா பிசாசு தான்.
அவன் எங்கேயோ இருந்துகிட்டு ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துக்கிறான் எதிர்ப்புக்கு. நம்ம எங்கேயோ இருந்துகிட்டு அவருடைய எதிர்ப்பை ஒன்றுலாமாக்கணும். ஆமென். அதனால முதல்ல என்ன செய்ய தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின் மேலே அதிகமாய் நாம் நேசம் வைத்து பாசம் வைத்து தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பிடித்துக் கொள்ளணும் முதல்ல. அடுத்தது மகனையாவது மகளையாவது. நிறைய பேர் மகன் மக மகன் மக இப்படியே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தான் மக இருக்கிறா. நிறைய பேர் அவர்கள் மேலேயே பூரா காரியத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் உன் வீட்டுல பட்டயம் வந்திருக்கிறது, உன் வீட்டுல சமாதானமே இருக்காது. போ, உன் வீட்டுல எதிர்ப்புகள் தான் வந்து கொண்டு இருக்கும். ஆமா, ஒரு மகன் சர்ச்சுக்கு வரமாட்டான்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு மகன் சர்ச்சுக்கு வரமாட்டான்றான், என்ன செய்யணும்? ஒரு அம்மா பேச மாட்டேங்கிறீங்க. சரி போனா போடா, சம்பாதிக்கிற பையன் நீ, ரெஸ்ட் எடுத்துக்கடா, இங்கேயோ உட்காந்து ரெஸ்ட் எடுறாங்க, இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கூடா, நான் மாத்திரம் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு வர்றியா? அப்ப உனக்கு சத்துரு உன் வீட்டார் தான். நீ என்ன செய்யணும்? அவனுக்கு விசுவாசத்தை வளர்க்கணும். உன் மகன் சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறான்னா அவனுக்கு விசுவாசத்தை வளர்க்கணும். நீ உன்னால வளர்க்க முடியல, உனக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நீ ஏனோதான கிறிஸ்தவா இருந்து கொண்டிருக்கிறாய், ஏனோதான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்போ உன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விரோதங்கள், எல்லா கசப்புகள், காழ்ப்புணர்ச்சிகள், பொறாமைகள் எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நீ மகனையாவது மகளையாவது, தகப்பனையாவது தாயையாவது, புருஷனையாவது மனைவியாவது, யாரை நீ இயேசுவுக்கு இயேசுடைய வார்த்தைக்கு விரோதமாக நேசித்தால் அவன் கிறிஸ்தவனே அல்ல. கிறிஸ்தவனே அல்லாத போது சத்துரு பெருகிட்டு வருவானா வர மாட்டானா? அடுத்த வசனம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு உனக்கு அவமானம் வரும், நிந்தைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர் வரும். இயேசுவின் வார்த்தையினாலே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதுனாலே உனக்கு அவமானம் வரும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே உனக்கு சந்தோஷம் இல்லாத நிலை வரலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே உனக்கு நிந்தைகள் வரலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே புருஷனும் மனைவிக்கும் சமாதான குறைவு உருவாகலாம். ஆனாலும் அந்த சிலுவை நீ ஏற்றுக்கொண்டு பிடித்துக் கொண்டு வந்து கொண்டே இருந்தால் போதும், எல்லாரோட சமாதானம் அடைவார், சத்துருவே வரமாட்டான். ஆமென். ரைட். இப்படி அடுத்தது, அடுத்த வருஷம் நிறைய பேரு நான் நல்லா இருக்கணும்ப்பா, ரொம்ப நாள் வாழணும்ப்பா, நான் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், இப்படியே நினைச்சு வந்துட்டா உருப்பிடுவே. நீ உன்னை பற்றி கவலையே படாத, நீ கவலையே படாத. நேற்று திடீர்னு என்னுடைய மருமகன்டே மகன் என்கிட்ட வந்து கஸ்தூரிபாய் சொன்னாங்க, ரொம்ப எல்லாம் பேசிட்டு வந்துக்கிறாங்க, இன்னைக்கு தேதியில ஒரு காசு கிடையாது அவங்கள்ட்ட. ஆச்சரியுது. என்னுடைய மனைவி, இன்னைக்கு தேதியில ஒரு காசு கிடையாது அவங்கள்ட்ட, இவங்க என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க. நான் என்ன ரூபா வேணுமா, டப்பா போய் திறந்து பாரு, உள்ளுக்குள்ள ரூபா இருக்கும்னு. அவங்க போய் திறக்க மாட்டாங்க எனக்கு தெரியும், பெட்டியை போய் திறக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். ஆனால் விசுவாசத்தோட தெரிய வேண்டியது, பெட்டியை போய் திறந்து பாரு, ரூபா இருக்கு நிறைய, போய் பார்த்துக்கோ. அவர் என்ன சொன்ன தெரியுமா? பேங்க்ல போய் பாருங்க, என் பேங்க்ல நிறைய ரூபா இருக்குது. அவன் சரியா? ஆக விசுவாசத்தோடு வார்த்தைகள் வரணும். இடையில சத்துருவாகிய மனைவி மூலமாய் சத்துரு வருவான். இப்போ நமக்கு கஸ்தூரிபாய் மூலமாய் சத்துரு வந்த மாதிரி இப்படி சத்துருக்கள் வருவான். அது சத்துருவாய் தெரியாது நமக்கு, ஆனால் அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிய அது அப்படியே வேறு அது சத்துருவாய் மலர்ந்து போகும். பிற்பாடு வேறு ஒன்றுச்சுன்னா இலை விடும், கிளை விடும், மொட்டு விடும், மலர்ந்து போகும். சொல்ல கொடுச்ச வேலை அதெல்லாம். ஆக தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு சத்துரு உன் வீட்டாரே. ரைட். இதுல நான் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு முடிக்க போறேன். இன்னைக்கு நமக்கு ஹோலி கம்யூனியன் இல்லையா? ரைட். சாப்பாட்டுக்கு மறுபடியும் சொல்லிட்டீங்களா? சரி, ரைட். இப்போ உனக்கு சத்துரு உன் வீட்டாரே. வீடு என்றால் நான் இதை பத்தி ஒரு முறை இதுல செமினார்லயே அல்லது செகண்ட் சாட்டர்டே மீட்டிங்ல பேசியிருக்கிறேன். ஆனாலும் அதை 2 வார்த்தை சொல்ல போறேன். வீடு என்றால் நிறைய வீடுகள் உண்டு நமக்கெல்லாம். இருக்கா? சின்ன வீடு, பெரிய வீட? சிரிக்கிறாங்க உடனே எல்லாரும். இது மாத்திரம் தெரியுதுப்பா, இந்த தப்பான காரியம் மாத்திரம் ஒருத்தரும் மறக்க மாட்டான். ஆனா நல்ல காரியம் எல்லாம் மறந்துறான்ல.
நிறைய வீடுகள் உண்டு. ரைட்டா? பிரதர் வந்திருக்காரு புதுசா, நீங்க புதுசா வந்திருக்கீங்க, கைதுக்குள்ளே நீங்க அதுக்கப்புறம் தான் வந்தாரா பிரதர்? ரைட். முதலாவது வீடு நம்முடைய சரீரமாகிய வீடு. இது ஒரு வீடு, இது ஒரு வீடுங்க. இந்த வீட்டில் குடியிருக்கிறோம் நம்ம எல்லாரும். இந்த வீட்டை விட்டு போயிருவோமா? போக மாட்டோமா? சாவே மாட்டோமா? வெரி குட், நல்ல விசுவாசம் பிரதருக்கு. ரைட். இந்த வீட்டை விட்டு போவான் எனக்கு ஒரு நாளைக்கு, இல்லையா? போவானா? நம்ம வீட்டுல எல்லாம் தாத்தா பாட்டி செத்து போயிட்டா பேரன் பேத்தி எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அங்கிள், எங்க தாத்தா செத்து போயிட்டார் அங்கிள். தாத்தா பாடி அங்கதான் இருக்குது, ஆனா என்ன சொல்றான்? செத்து போயிட்டார். தாத்தா போயிட்டாராம், பாடி தான் இருக்குது. இப்போ ஆக இது வீடு. வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. இல்ல பிரதர் உதயா சரிதானே? வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? இந்த வீடு, இது நம்முடைய வீடு. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். பூமிக்குரிய கூடாரம். இந்த வீடு எதுக்கு? இந்த உலகத்துல வாழ்றதுக்காக. இது ஒரு கூடாரம், இது ஒரு டென்ட், இது ஒரு வீடு, அவ்வளவுதான். இது பூமிக்கு ஏற்றது, இது சொர்க்கத்துக்கு ஏற்றது அல்ல. சொர்க்கத்தில் அது இது போய் இருக்காது. இது பூமிக்கு ஏற்ற இந்த கூடாரம் அழிந்து போனாலும், இது அழிஞ்சு போகுமா ஒரு நாளைக்கு? செத்து போயிட்டா இருக்குமா இருக்காதா? செத்து போயிட்டா இருக்குமா இருக்காதா? மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி மூடி வச்சுட்டு வந்துருவாங்க. நம்ம ஆளு வீட்டுல வச்சிருந்தா நாத்து அடிக்குமே 2 நாளைக்கு அப்புறம். புதைச்சி எரிச்சு விட்டுட்டு வந்துருவான். ரைட். இந்த பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும், இது கைவேலை, தேவனுடைய கைவேலையில செய்யப்பட்ட வீடு. இது மண்ணினாலே செய்யப்பட்ட வீடு. இது ரைட் தானா? அவரே கையில வச்சு கண்ணு மூக்கு காதெல்லாம் செஞ்ச வீடு இது. ரைட்டா? ரைட். ஆனால் அவர் இப்போ கையிலே செய்யாத ஒரு வீட்டை நமக்கு வச்சிருக்கிறாராம். அது இப்ப நம்ம இங்க இருந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போராட்டம் உட்காந்துக்குவோம். அல்லேலூயா சொல்லுவா. அப்ப இன்னொரு வீட்டுக்கு, இந்த வீட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவன் அப்போ இங்க இருந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருவோம். ரைட். வாசிக்கிற கொஞ்சம். பரலோகத்திலே நமக்கு உண்டு. அதான் ஆவிக்குரிய மேனி என்று சொல்லுகிறோம். ஆக பரலோகத்திலே நமக்கு ஒரு மேனி உண்டு. அது நித்தியமான மேனி. இது ஒரு வீடு. சரிதானா? இது ஒரு வீடு. 2வது வீடு நம்ம இருக்கிற வீடு. ஒவ்வொருத்தருக்கு வீடு இருக்கா இல்லையப்பா? ஏதோ இருந்தா தானே ராத்திரில போய் தூங்க முடியல. என்னம்மா அவங்க பேர் என்ன? கிறிஸ்டியன் அம்மா. நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல. ஆக 2வது வீடு நம்ம வீடு. ரைட்டா? கற்களால் கட்டப்பட்ட வீடு. இன்னொரு வீடு ஒன்று இருக்குது, 3வது வீடு. மத்தேயு 22:13 வாசிங்க. மத்தேயு 21:13. சீக்கிரம். ஜெப வீடு என்ற ஒரு வீடு இருக்குது. எங்கேயா இருக்குது? எங்க இருக்குது? இதுதான் ஜெப வீடு. இந்த வீடு தாங்க ஜெப வீடு. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, கம்முன்னு இருக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா அப்படி சொல்லிட்டா இது இல்லைன்னு சொல்லி வர வேணும்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேர் பயத்துக்கிறாங்க. இதுதான் ஜெப வீடு. இதுக்கு பேரு ஆலயம் இல்ல, இதுக்கு பேரு டெம்பிள் இல்ல, இது ஜெப வீடு. ஜெபம் பண்றதுக்காக ஒரு வீடு இந்த வீடு. ரைட்டா? இது ஜெப வீடு. இது என்னுடைய வீடு என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வீடு யார் வீடு? அவர் வீடு இது. அதனால யார் வேணாலும் வரலாம் இங்க. அவர் வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாமா? நிறைய பேர் சர்ச்செல்லாம் பூட்டி வச்சிருவான். ஞாயிற்றுக்கிழமை திறப்பான். பத்தியா? அவங்க ஆட்கள் எல்லாம் போகணுமா? நம்ம இந்த வீடு ஜெப வீடு எப்பவும் திறந்தே கிடக்குது. எப்பவும் திறந்தே கிடக்கு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். ஆனா வந்து படத்துக்கு படுத்துக்க மாட்டேங்கிறான். உனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குது, உனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குது, இங்க வந்து படத்துக்கு படுத்துக்க மாட்டேங்கிறான் ஒருத்தர். என்னன்னு தெரியல. இந்த வீடு ஜெப வீடுன்னு அவனுக்கு தெரியலையா, அல்லது தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தலையா, புரியல, என்னன்னு தெரியல. ரைட். ஆனா இந்த வீட்டுக்கு எல்லாரும் வரலாம். இந்த வீடு ஜெப வீடு. ரைட்டா? சொல்லிட்டு இல்லப்பா நான் போய் எல்லாரையும் கூட்டி எழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டி எழுந்துறாதீங்க. வரட்டும், நல்லதுதான், சோதரம். யாரும் படுத்துக்கலாம், என்னாலும் படுத்துக்கலாம். சிபிஎம் என்ற ஒரு சபை இருக்கு தெரியுமா? சிபிஎம் சபையில யாரு வேணாலும் சரி, வியாதிக்காரன் போனாலும் சரி, பிசாசு பிடிச்ச போனாலும் சரி, எல்லாமே இந்த இதுக்குள்ள வீட்டுக்குள்ள சபை வீட்டுக்குள்ள படுக்க வச்சிருவாங்க. சரிதானா? எல்லாரும் படுத்துக்கலாம் எங்க வேணாலும்.
சோறு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, இருக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க, இருந்தாலும் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை, அப்படிதான். அதுபோல இந்த வீடு சபை வீடு, இது தேவனுடைய வீடு. மூணாவது வீடு சொல்லிட்டேன்னா நாலாவது வீடு ஒரு வீடு இருக்குது. அது என்னது? பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. எந்த வீடு? தாய் வீட்டுக்கு போறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆசை. புருஷ வீடு பிடிக்கல நிறைய பேருக்கு. அவன் பரலோகம் தாய் வீடு, அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஆசை நிறைய பேருக்கு. அவன் சரிதானா? லேடிஸ் தான் தலையாட்டுறாங்க. ஆக பரலோகம் எப்படிப்பட்ட வீடு? சொர்க்கலோகம் தாய் வீடு. ஆக மொத்தம் எத்தனை வீடு இருக்குது? 4 வீடு. உனக்கு சத்துரு உன் வீட்டார். அப்ப ஒவ்வொரு வீட்டிலையுமே சத்து இருக்கிறாங்க. 4 வீட்டிலேயே இந்த சரீர வீடு, நம்ம குடியிருக்கிற வீடு, சபையாகிய வீடு, அங்க கூட சத்து இருக்கிறானா? சத்து இருக்கிறாங்க. இந்த 3 வீட்டுலதான் சத்துரு இருக்கிறான். அங்க சத்துருவே இல்லை, ஆனா அந்த வீட்டுக்கு போகாம தடுக்கிற சத்துரு இருக்கிறான். அந்த வீட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி நிப்பாற்ற ஆட்கள் இருக்கிறான். சொர்க்கத்துக்கே போக கூடாதுன்னு சொல்லி சொல்லி கொடுக்கிறவன் இருக்கிறான். ஆக எல்லா இடத்துலயுமே சத்துரு இருக்கிறானா? சரி, இப்ப நான் ஒவ்வொரு வீட்டுக்குமா இருக்கக்கூடிய சத்துருவை பத்தி பேச வரல. இப்ப நான் பேச வந்திருக்கிறது 3வது வீடு இருக்குதா? 3வது வீடு சபையாகிய வீடு. இந்த சபை வீட்டிலேயே நமக்கு சத்துரு இருக்கிறான். என்னடா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சபை வீட்டிலேயே, இந்த சபை வீட்டுல மெம்பர் யாரு? நம்ம எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும். பாஸ்டரும் சேர்த்தான். பாஸ்டரும் ஒரு மெம்பர் தெரியுமா? பாஸ்டர் விசுவாசி சொன்னா நிறைய பாஸ்டர் கோவம் வருது. என்ன பாஸ்டர் அவங்க எல்லாம் தெரியல. பாஸ்டரும் விசுவாசி தான். ஆமாம், விசுவாசிகளுக்குள்ள அவரு ஒரு தலைவர் மாதிரி நின்றுட்டு பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். நீயும் எத்தவர்பாடு அந்த சொர்க்கத்துக்கு தான் போற, விசுவாசியும் எத்தவர்பாடு அந்த சொர்க்கத்துக்கு தான் போறான். உனக்கு மாதிரி ஸ்பெஷல் கிடையாது எங்க போனாலும். ஆமாம், அவனும் செய்த கிரீடங்களுக்கு ஏற்றபடி கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அவ்வளவுதான். ஆமாம், ஆனால் நிறைய பேர் பெருசா நினைக்காதீங்க. நான் ஒரு பாஸ்டர், அதனால பெரிய ஆள் நினைக்காதீங்க. எனக்கு இந்த ஒரு பதவி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். ஆமாம், சரிதானே? ஒரு ஆளை நம்ம வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பையனை டாக்டர் ஆக்கியிருக்கிறோம், ஒரு பையனை இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறோம், ஒரு பையனை வாத்தியார் ஆக்கியிருக்கிறோம், ஒரு பையனை விவசாயம் பண்ண சொல்லியிருக்கிறோம். எல்லாரும் பையன் தானே. அப்புறம் நான் பெரியவன் நீ பெரியவன் சொன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு பதவி கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஆமாம், அதே போல தேவன் உனக்கு ஒவ்வொரு பதவி கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ரைட். இந்த சபை என்ற வீட்டிலே, சபை என்ற இந்த வீட்டிலே சத்துரு இந்த சபையில உள்ள ஆள் தான். சபை என்ற வீட்டிலே எதிர்ப்பாளி, பகைவர்கள், நமக்கு துரோகி எல்லாம் இந்த சர்ச்சை உள்ளவன் தான். நம்ம சர்ச்சை பத்தி சொல்றான்னு நினைக்கிறீங்களோ? ஏதோ ஜெனரலா சொல்றாங்க, கோச்சிக்காதீங்க. ஜெனரலா சொல்லுகிறேன், புரிந்தவர்கள் புரிந்து கொண்டே இருக்கலாம். சோதரன். ரைட். நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை வேதத்திலிருந்து சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சபை இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த சபைக்கு பேர் என்ன? பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா? இல்ல, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதற்கு முன்னாலே இருந்த சபை. மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வந்த சபை இந்த கிறிஸ்தவ சபை. உயிர்த்தெழுதற்கு முன்னாலே இருந்த சபைக்கு பேர் என்ன? இஸ்ரவேல் சபை, யூத சபை. இதோ இஸ்ரவேல் சபைன்னு சொல்றதா ரொம்ப சால சிறந்தது. ஆக இஸ்ரவேல் சபை, அந்த இஸ்ரவேல் சபையிலும் சத்துரு இருந்தார்கள். முதல்ல அதை நான் சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போறேன். இந்த சபையாகிய வீட்டிலே சத்துரு விரோதி யார்? சபையார் தான் என்று நான் சொன்னேன். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். இயேசுவுக்கு முன்னாலே இஸ்ரவேல் சபை என்ற ஒரு சபை இருந்தது. ரைட். இந்த சபை அடிமைத்தனத்தில் இருந்தது. தேவன் அவர்களெல்லாம் விடுதலை பண்ணி கொண்டு வந்து அவர்களுக்கு நியாயப்பிரமாண சட்டங்களை எல்லாம் கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரைக்கும். சரிதானா? அந்த சபை இஸ்ரவேல் சபை. இந்த சபை ஆரம்பத்தில் ஒரே ஒரு ராஜா கண்ட்ரோல்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. சவுல் என்று ஒருவன் தான், தாவீது என்று ஒருவன் தான், சாலமோன் என்று ஒருவன் தான். இவங்களுடைய கண்ட்ரோல்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. சாலமோனுக்கு பிறகு அந்த சபை 2ஆய் பிரிந்தது. திமுக அதிமுக மாதிரி. சாலமோனுக்கு பிறகு சபை 2ஆ உடஞ்சிருச்சு. இந்த பயில ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க தெரியுமா? சபையில் இருக்கிறவங்க எல்லாம்
பாஸ்டரையும் சேர்த்தான் சொல்றேன். நான் சபையில் இருக்கிறவங்க ஒத்துமை இருக்கணும். நீ அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், நம்முடைய மூப்பர் சாட்சி சொல்லும் போது மறுபடியும் அவருக்கு சொல்றேன், ஆட்களை பார்த்து நீங்கள் எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். தேவனுடைய வார்த்தை வைத்து மாத்திரமே காரியங்களில் ஈடுபடுங்கள். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை அழியாதது. தேவனுடைய வார்த்தை உனக்கும் எனக்கும் மகிமையை கொடுக்கிறது. அதனால நான் இருக்கிறேன், இன்னைக்கு நான் இருக்கிறேன், இதே போலதான் இருப்பேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? நான் வீழ்ந்து போக முடியும், தாழ்ந்து போக முடியும், சரிதானா? கெட்டவனாகவும் போக முடியும், பாவியாகவும் மாற முடியும், சரிதானா? என்னை நம்பி அல்ல கிறிஸ்தவம் உனக்கு, பாஸ்டரை நம்பி அல்ல கிறிஸ்தவம் உனக்கு, உனக்கு வார்த்தையை நம்பிதான் கிறிஸ்தவம். தேவனுடைய வார்த்தை உன்னை வளப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை உன்னை செழிப்பாய் மாற்றும். தேவனுடைய வார்த்தை உனக்கு சுகத்தை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வறுமை தரித்திரத்தை போக்கும். தேவனுடைய வார்த்தை உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். நீ வார்த்தையை நம்பியே போ. அதனால்தான் சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யார் பாஸ்டரா? நீ லோக்கல் இருக்கிறாங்க, சும்மா ஒரு டியூஷன் மாஸ்டர். உங்கெல்லாம் ஆக்சுவல் வாத்தியார் எங்க இருப்பாரு? ஸ்கூல்ல. ஆக்சுவல் வாத்தியார் எங்க இருப்பாரு? ஸ்கூல்ல. வீட்டுல ஒருத்தர் வாத்தியார் இருப்பாரு, யாரு? அவரு டியூஷன் மாஸ்டர். அதெல்லாம் டெம்பரரி. இந்த வருஷத்துக்கு ஒருத்தர் இருப்பாரு, அடுத்த வருஷத்துக்கு ஒருத்தர் இருப்பாரு, 6 மாசத்துக்கு ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு ஆள் மாதிரி மாறி மாறி போவாரு, ரைட்டா? ஆனா அந்த வாத்தியாரு பெர்மனன்ட். எங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாத்தியாரு. ஆமென். அந்த ஸ்கூல் வாத்தியார் தான் ஏசப்பா. ஆமென். இதுக்கு பிறகு நாங்கெல்லாம் யாரு? டெம்பரரி டியூஷன் மாஸ்டர். டியூஷன் மாஸ்டர் பூரா பேசிக் சொல்லி கொடுக்கிறது ஸ்கூலு. பேசிக் சொல்லி கொடுக்கிறது எங்க? டியூஷன் மாஸ்டர் சொல்லி கொடுக்கிறாரு, ஸ்கூல்ல தான். பேசிக் சொல்லி கொடுக்கிறது பூரா வாத்தியார் தான். யாரு? ஏசப்பா தான். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கணக்கெல்லாம் எடுத்து, மாதிரி கணக்கெல்லாம் எடுத்து கொடுத்து சொல்லி கொடுத்து, அந்த வசனம் இந்த வசனம் தான் எல்லாத்தையும் கேட்டு சொல்லி கொடுத்து பரீட்சைக்கு தயார்படுத்துகிறவன் டியூஷன் மாஸ்டர். ஆமென். அவரும் பரீட்சைக்கு தயார்படுத்துகிறார், நாமும் பரீட்சைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். எங்களை நம்பி இல்ல, டியூஷன் மாஸ்டர் நம்பியா பரீட்சை எழுத போவ? நீ டியூஷன் மாஸ்டர் நம்பிதான் நான் பரீட்சை எழுத போவனா? இல்லவே இல்லை. ஸ்கூலை நம்பிதான் பரீட்சை எழுதி போவான், சரிதானா? இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்பா, இங்க போனா 100க்கு 100 மார்க் வாங்கலாம். ஸ்கூலை நம்பிதானே சேர்ற. ஸ்கூல்ல போய் சேர்றதுக்கு முன்னால யார் யார் டியூஷன் மாஸ்டர் தேடிட்டு போயிட்டு அப்புறமா ஸ்கூல்ல போய் சேர்ற? இல்லவே இல்லை. முதல்ல கர்த்தருடைய பிள்ளையை மாறிவிட்டோம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து விட்டோம், கர்த்தருடைய பிள்ளை, அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆக தேவனை நம்பியே போகிற நம்ம எல்லாரும், ரைட்? ஆனால் அந்த மக்கள், இஸ்ரவேல் சபையார் மக்கள் சாலமோன் வரைக்கும் ஒழுங்கா இருந்தான். சாலமோனுக்கு அப்புறம் அந்த சபை, அந்த அரசாங்கம் 2ஆய் பிரிந்து விட்டது. எல்லாம் மேட்டிமை, பெருமை, தான் என்ற அகம். நிறைய பேருக்கு அப்படிதான். யாரு இது? ஜான் ரமேஷ. நேத்து வரைக்கும் எப்படி இருந்தா இவன், இன்னைக்கு பிரசங்கம் பண்றான். இவனுக்கு என்ன தெரியும்? அவன் பைக்கேக்காரன். அப்படியே இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு பின்னால ஒரு கூட்டம். யாரு இது? மாத்தாளா? இவனை பத்தி எனக்கு தெரியாது. இப்படி இருந்தவோ ஒன்னால எல்லாம் எங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா? நீ யாரு? உனக்கு ஆனாவனால தெரியாது. இப்படித்தான் சர்ச்சையில் உள்ளவங்க பேசுறாங்க. யாரு? சபையில் உள்ளவங்க பேசுறது. வெளியால் பேச மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? வெளியால நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோம்னா ஆச்சரியமா பார்ப்பான் நம்மள, தெரியுமா? இப்போ என்னுடைய ஜிஎம் டிகிஎம் எல்லாம் நான் எழுதின புத்தகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா பாக்குறாங்க. எப்படியா இதெல்லாம் எழுதுற? எப்படியா உனக்கு டைம் கிடைக்குது? எப்படி உனக்கு இப்படிப்பட்ட ஆராய்ச்சி வருது? அப்படின்லாம் ஆச்சரியம் பார்க்கறான். யாரு? புறஜாதி. நம்மால என்ன சொல்றான்? பேச மாட்டாங்க, தொண்டை கம்மிச்சா தான் பேச மாட்டாங்க. நம்மால என்ன சொல்றான்? துலுக்கி மினிக்கி. எப்படி ஏசுகிட்ட முன்னால வந்து நின்னாங்களாம், சிலுவைக்கு முன்னால தலையை துலுக்கி, நீ பெரிய ஆளுன்னு சொன்னா இறங்க முடிஞ்சா இறங்கி பாடுறா. யார கிண்டல் பண்ணால? இப்படித்தான் நம்ம கிண்டல் பண்ணிருக்காங்க. யாரு? சபையான். சபை விட்டால் உனக்கு சத்திர பட்டயம் வந்ததுனால, பட்டயம் வந்துருச்சா உனக்குள்ள, அதனால நீ பட்டயம் வர நீ என்ன ஜொலிக்கிற? முதல்ல பட்டயத்தை இப்படி கீழே தொங்க விட்டுருந்த, அப்புறமா மேல தூக்குன, இப்படி தூக்குன, இப்படி தூக்குன, இப்ப இப்படி தூக்கிட்ட. யாரு? கருப்பசாமி மாதிரி பட்டயத்தை இப்படி தூக்கிட்ட. இப்போ
இப்ப ரெடியா இதை பார்த்தோன்னே இருக்கிறவன் எல்லாம் எப்பா பயங்கர ஜொலிக்கிறியான்னு சொல்ல மாட்டான். எல்லாம் நம்மளை பத்தி இழிவா தான் பேசிட்டு இருக்கான். மேட்டிமை, பொறாமை, பொச்சரிப்பு எல்லாம் இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம செந்தில்குமார் நல்லா ஆயிட்டான்னு சொன்ன உடனே அங்க உள்ள மக்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள் கூட எப்படா நல்லானா நீ ஒரு நாளைக்கு மாத்திரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை எங்களோட வந்து குடிச்சிட, சாயங்காலம் காலைல சர்ச்சைக்கு போயிரு, சாயங்காலம் வந்து குடிச்சிட. உடனே அவருக்குள்ளேயும் ஒரு ஆசை, ஒரு மாசமா குடிக்கல இல்ல. உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன், அவங்க மனைவி போய் கேட்டாதான் தெரியும், ஒரு மாசமா குடிக்கல இல்ல, ரைட், அப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு குடிச்சிருவோமே, அவருக்கு ஐடியா வந்துடும் இல்ல. ஆக நம்ம சபையானே நம்மளை பற்றி தவறா எடை போடுகிறான். அதே போல இஸ்ரவேல் சபை நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சங்கடலை பிளந்த சபை, எரிகோவை உடைத்த சபை, செத்தவர்கள் உயிர் பெற்ற சபை, தாவீது ராஜாவால் பயங்கரமாய் உலகமெங்கும் பயங்கர சந்தோஷமாய் நடந்த சபை, சாலமோனை போல ஞானி இருந்த சபை. இப்படிப்பட்ட சபை வீழ்ந்து போயிற்று, இரண்டாய் உடைந்து போயிற்று. ரெண்டா போயிட்டு ஒருத்தன் இஸ்ரவேல் தேசம், இன்னொருத்தன் யூதா தேசம், ரெண்டா பிரிஞ்சுட்டான். ரெண்டா பிரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஏகோவா ஏகோவன் தான் சொல்றான். ரைட் தானே? நம்மளும் சர்ச்சு பிரிஞ்சுவா தெரியுமா? ஒரு சர்ச்சு இருக்கும், கொஞ்ச நாள் சர்ச்சு வருவான், அதுக்கப்புறம் சர்ச்சு உடஞ்சிடும். ரெண்டா உடஞ்சிட்டு அடுத்த தெருவில் இதே போல மாடியில ஒரு சர்ச்சு போட்டுருவான். அவனும் ஏசி ஏசி தான் சொல்லுவான், நம்மளும் ஏசி ஏசி தான் சொல்லிட்டு மாதிரி இருக்கும் இல்ல. அதே போல இந்த பயிலுவோ 12 பேர் அண்ணன் தம்பி. எத்தனை பேருங்க அவங்க? 12 பேர் அண்ணன் தம்பி. ஒன்னாத்தான் இருந்தான், பங்காளி பங்காளின்னு சொல்லிட்டு இருந்தான். எல்லாரும் பங்காளிக்குள்ளதான் சண்டை ஒரு போல தெரியுது இல்ல. அல்ல 10 பேர் ஒரு சைடு போயிட்டான், 2 பேர் ஒரு சைடு வந்துட்டான். 2 பேர் யாரு? யூதா அண்டு பெஞ்சமின். அவங்க 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? எருசலேமை தலைநகராய் கொண்டு தேவன் ஏற்படுத்தின அந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் மாத்திரம் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. 10 பேர் போன இடத்துல கூட்டம் அதிகமா இருக்குமா? 2 பேர் போற இருக்கிற இடத்துல கூட்டம் அதிகமா இருக்குமா? 10 பேர் போற இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல தேவன் இல்லை. நிறைய பேர் புரிஞ்சுக்குது. அப்போ கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல தேவன் இல்லை, கூட்டம் குறைவா இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். அவர் சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் நடக்குது இப்போ. அவன் அது அப்படியே திருஷ்டாந்தமாய் நமக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். 2 பேர் இருந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது, 2 பேர் இருந்த இடத்துல தான் தேவாலயம் இருக்கிறது, 2 பேர் இருந்த இடத்துல தான் எருசலேம் நகரம் இருக்கிறது. 2 பேர் இருந்தாங்களே, யூதா என்று பெஞ்சமின் என்று, அந்த யூதா வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. 10 பேர் அங்க போனா அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறக்கல. ஆக இந்த 2 பேர் சின்ன ஆளா இருந்தாலும் சரி. அதனாலதான் 1ஆம் தேதி நான் உங்களுக்கு சொன்னேன் வசனம் என்ன? சின்னவன் ஆயிரமும் பெரியவன், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் அவன். அதனால நீ சின்னவன் தான், பரவாயில்ல, கவலைப்படாத. ஆனால் நீ பெரிய ஆளு அப்படி நினைக்கணும். நேற்று ராத்திரி விக்டர்தாஸுக்கு இந்த வசனத்தை வாசிக்க சொல்லணும் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். டிசைட் பண்ண உடனே விக்டர்தாஸுடைய அண்ணாச்சிக்கிட்டே சொன்னோம், அவனோட சண்டை வேற போட போறேன் நானு. அவன் எப்படி அவன் வாசிக்க போறான்னு அவருக்கு ஒரு பயம். வாசிப்பானா வாசிக்க மாட்டானா அவருக்கு ஒரு பயம். எனக்கெல்லாம் அவர் என்ன, அவரு ஐடிஐ படிச்சிருக்காரு, பெரிய அளவு படிப்பாளி, அவரு ஏன் வாசிக்க மாட்டாரு? சொல்லிருங்க மாட்டேன். உடனே இந்த அம்மா கட 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 கடன்னு சொல்லிட்டாங்க. 2 நிமிஷத்துல ஐயோ நானா வாசிக்கணும் அவரு. ஆனாலும் வாசிச்சாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு நாம் ஒவ்வொருத்தரையும் தூக்கி விடுற வேலை நம்ம வேலை, ஒவ்வொருத்தரையும் வளர்க்கிற வேலை. அவங்க வளர்ந்து அங்க பெரிய ஆளு, முகப்பேர்ல ஒரு பெரிய சர்ச்சு பாஸ் ஆக போறாரு இல்லையா? ஆமேன் பத்தியா ஆமேன்றாங்க. சொல்ல முடியாது. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, தேவன் நினைக்கிறது ஒண்ணுங்க. நம்ம நினைக்கிறது ஒண்ணு, தேவன் நினைக்கிறது ஒண்ணு. நீ தேவன் நினைப்பு பெரிய நினைப்பு, சின்ன நினைப்பே கிடையாது. அல்லேலூயா. ரைட். ஒரு சிலர்கள் பாஸ் சொல்லிக்கலாம், பைபிள் வாசிக்க தெரியல. நம்ம செகண்ட் சாட்டர்டே மீட்டிங் எல்லாம் வருவார் ஒரு ஆளு, பேரலாம் சொல்ல மாட்டேன். அந்த ஆளை வாசிக்கணும், வாசிக்கிறேன்னா சஃபாரி போட்டு பந்தா வைப்பார். அவர் பார்த்தாவே அவரை பார்த்தா வெள்ளக்கார மாதிரியே தெரியும். தெரியும் ஜான் ரமேஷ் பிரதருக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டார். சொல்லக்கூடாது. ரைட். நிறைய பேர் இப்படிதான் ஷோ பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. நிறைய பேர் அல்ல. சரி,
இப்போ ரெண்டா பிரிஞ்சுட்டான். 10 பேர் அங்க போயிட்டான். அந்த ராஜ்யத்துக்கு பேர் இஸ்ரவேல் ராஜ்யம். 2 பேர் இங்க வந்துட்டான். இதுக்கு பேர் யூத ராஜ்யம். ரைட். இஸ்ரவேல் ராஜ்யத்துல ஒரு ராஜா வந்துட்டார், ரெகோபயாம் என்ற ஒரு ராஜா. இந்த ரெகோபயாம் என்ற ஒரு ராஜா அங்க இருக்காரு. அவருக்கு கீழே 10 பேர். ஆனா எருசலேம் தேவாலயம் எங்க இருக்குது? இந்த 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அப்ப அவங்க அங்க பலிமுறைகள் ஆராதனைக்கு எல்லாத்துக்கும் எங்க வரணும்? எருசலேமுக்கு தானே வரணும். இது அந்த ராஜா பார்த்தாரு. இந்த பயிர் சும்மா எருசலேமுக்கே போயிட்டான்னா இவங்க நம்ம சப்போர்ட்டை விட்டுட்டு அங்க போய் குடியேறிட்டாங்கன்னா நம்ம ராஜாவா இருக்க முடியாதுல்ல. ஐடியா வந்துச்சு அவருக்கு பாருங்க, பிசாசு ஐடியா இதெல்லாம் வந்துருச்சு. அதனால இந்த பசங்களை எருசலேமுக்கு அனுப்பக்கூடாது, இங்கேயே வழிமுறைகள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. பண்ணி என்ன பண்ணா, எப்படிடா வழிமுறைகளை ஏற்பாடு பண்றது? இங்க ஒரு புதிய ஒரு எருசலேம் மாதிரி கட்டலாமா ஐடியா அவருக்கு வருது. அப்படியே இங்க ஒரு பலிபீடத்தை கட்டலாமா ஐடியா வருது. பலிபீடத்தை கட்டி எப்படி அவங்களை அட்ராக்ட் பண்றது? அட்ராக்ட் பண்ணணும்ல. சும்மா நம்ம சர்ச் மாதிரி நம்ம சர்ச் மாதிரி இருந்தா ஒரு அட்ராக்ஷன் கிடையாது. அது ஒரு பெரிய அட்ராக்ஷன் பண்ணி அங்க ஒரு மியூசிக் எல்லாம் ஒரு டும் டும் பயங்கரமா பண்ணி அவரு அங்க ஃபாரின்ல இருந்து ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்து எல்லாம் பண்ணி டாடா பண்ணி எல்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணா ரொம்ப அட்ராக்ஷன் மார்க்கு. அந்த கூட்டத்துக்கே போவான் நம்ம ஆளு இல்லமா. இப்படி ஒரு அட்ராக்ஷன் பண்ணணும் அவருக்கு ஒரு ஆசை. யார்? ரெகோபயாம் என்ற ஒரு ராஜாவுக்கு. எப்படி அட்ராக்ஷன் பண்றது யோசிச்சான். பழைய காரியத்தை யோசிச்சான். அங்க இந்த மக்கள் எல்லாம் எகிப்துல இருந்து வந்த பொழுது ஆரோன் எப்படியா இந்த மக்களை அட்ராக்ட் பண்ணா? எல்லா மக்களும் ஆரோன் பின்னால போயிட்டாங்கல்ல. மோசைய மறந்துட்டாங்கல்ல. கூட்டிட்டு வந்த ஆளு யாரு? மோசே. இப்ப யாரு பின்னால போயிருக்கிறாங்க? எல்லாரும் மறந்தே போயிட்டான். யார? மோசைய. நம்ம ஆட்கள் அப்படித்தான். எவ்வளவோ சத்தியமெல்லாம் படிச்சுட்டு ஓடிப்பான். ஓடு பரவாயில்ல, ஓடிட்டு ஓடிக்கொண்டே இரு, திரும்பி பார்க்காத. இல்லைன்னா ஒப்புதும் ஆயிடுவேன். ஓடிக்கொண்டே இது நல்லது, பரவாயில்ல. ரைட். மோசையை பார்க்கவே இல்லை ஒருத்தனும். ஆரோனை பார்த்துருந்தான். எப்படி ஆரோனை அட்ராக்ட் பண்ணான்னு ஐடியா பண்ணாரு யாரு? ரெகோபயா. அவன் எப்படி அட்ராக்ட் பண்ணாங்க? கண்ணுக்குடியை செஞ்சு அப்படியே தங்கத்திலே செஞ்சு அப்படி ஒரு காட்டி ஷோ காட்டி. ஆக ஷோ காட்டுனா மயங்கரவன் கிறிஸ்தவன். ஷோ காட்டுனா மயங்கரவன் யாரு? நான் கூட சோப்பா எம்ஜிஆர் மாதிரி இருந்துட்டேன்னு வச்சுக்கா. மயக்கம் என்ன ஆயிரப்படி அப்படிதான் நினைச்சான் ரெகோபயா. இந்த மயக்கம் எல்லாம் டெம்பரரி, தெரியுமா உங்களுக்கு? இந்த மயக்கம் எல்லாம் டெம்பரரி, நிரந்தரமே இல்லை. அந்த மயக்கம் தான் நிரந்தரமான மயக்கம். அல்லேலூயா. சரி, உடனே என்ன ஆயிடுச்சு? இப்ப நான் மாத்திரம் எனக்கு கோடி ரூபா இருக்கு, கோடி ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல யாராவது நடத்தணுமா? ஆளே இல்லை வச்சுக்க. ஸ்டார் ஹோட்டல் தான். கட்டி பந்தா கட்டி கார் எல்லாம் போட்டு எங்க இருந்து வரீங்க? பாடியில் இருந்தானே. உங்களுக்கு ஒரு கார் கொடுத்தானே, அங்க இருந்து வாங்க எல்லாரும். அவ்வளவுதான். எல்லாரும் வந்துருவாங்க. இப்போ நாளைக்குடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்து கார்ல உட்காந்துக்கீங்க. ஒரு அட்ராக்ஷன், பயங்கர அட்ராக்ஷன். மத்தியானம் சாப்பாடு இந்த மாதிரிலாம் கீழே உட்கார வச்சு இதுல போட்டு அதெல்லாம் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டு அவ்வளவுதான். எல்லாம் அசந்துருவான். இப்படிதான் பணம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்தால், ஃபிகர் அட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். ஃபிகர் அட்ராக்ஷன் ரொம்ப முக்கியங்க அது. ரைட். நிறைய பேருக்கு ஃபிகர் அட்ராக்ஷன் இருந்தாலே நிறைய கூட்டம் வந்துடும். ரைட். அல்லது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன், காவி விட போட்டுக்கணும். நானு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு காவி விட போறான் எத்தனை பேர்? சரி பரவாயில்ல, போட்டோம். காவி விட போட்டுக்கணும். அவன் மீசெல்லாம் எடுத்துடணும். தாடி வளர்க்கணுமா? தாடி வளர்க்கணும். ரைட். இப்படியெல்லாம் தாடி வளர்க்கணும். அப்புறம் ஜிப்பா போட்டுக்கணும். இல்லைன்னா இல்ல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் மனுஷனுக்கு தேவைப்படுது. அது பின்னால கூட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. ரைட். அதுபோல இவரு ஒரு அட்ராக்ஷன் பண்ணாரு, ஆரோன் பண்ண அந்த அட்ராக்ஷன் ஏற்பாடு பண்ணாரு. அதே போல இங்கேயும் கன்றுக்குட்டியை உருவாக்கினார், பலிபீடத்தை உருவாக்கினார், கன்றுக்குட்டியை வைத்தார். எந்த இடம்? தான் பெத்தேல் என்ற இடங்களிலே வைத்தார். வச்சோடனே எல்லாரும் எருசலேமுக்கு போகாத, இங்க வா இங்க வான்னு கூப்பிட்டாரு. ஒரு பயம் எருசலேமுக்கு போகுது. அதுக்கப்புறம் அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பயலுக்கு எதை அல்லேலூயா சொல்லலாம் பாரு. எருசலேமிலே போய் அல்லேலூயா சொல்ல வேண்டியவன் பெத்தேல்ல வந்து கன்றுக்குட்டியை பார்த்து பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப டைவர்ஷன் ஆயிடுச்சா? இப்போ ரைட். இப்ப டைவர்ஸ் ஆன இந்த நியூஸ் எருசலேமில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கு தெரிகிறது.
எருசலேமில் இருக்கக்கூடிய ஊழியக்காரனுக்கு தெரிகிறது. அந்த காலத்துல ஊழியக்காரனுக்கெல்லாம் பேரு தீர்க்கதரிசின்னு பேரு. அது முதல்ல தெரியணும், நம்ம சபையாருக்கு தெரியணும். இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி ஜோசியம் சொல்ற தீர்க்கதரிசின்னு அர்த்தம் இல்ல. ஜோசியம் சொல்ற தீர்க்கதரிசின்னு அர்த்தம் இல்ல. அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல ஊழியக்காரங்க எல்லாருக்கும் பாஸ்டர்ங்கிற பேர்லாம் கிடையாது, அப்போஸ்தலர் பேர்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சாவே அவனுக்கு பேரு தீர்க்கதரிசின்னு பேரு. அதே போல ஊழியக்காரன் எருசலேமில் ஒருத்தர் தான். அவன் கண்டான், இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான ரெகோபயாம், அவன் பின்னால இப்படி மக்கள் போயிட்டு இருக்கிறாங்களே. உடனே அவர் நேரம் அங்க இருந்து வந்தார். யாரு? தீர்க்கதரிசி. எங்கன்னு தேடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். கவலைப்படாங்க, தேடாதீங்க. 1 ராஜாக்கள் 12:13 ரைட், படிச்சுக்கலாம், வீட்டுல போய் படிங்க. ரைட், கதை தான் சொல்லுவேன். ரைட். உடனே அங்க நேரா எருசலேம்ல இருந்து அந்த இவர் வந்தார், தீர்க்கதரிசி வந்தார். வந்து பலிபீடத்தெல்லாம் பார்த்தாரு. கண்ணு குட்டி இருக்குது, பலிபீடம்லாம் இருக்குது. அவருக்கே மனசு அண்ணம் பொறுக்கல, நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையே. அவருக்கு பொறுக்கவே இல்லை. உடனே வந்தார் அந்த ரெகோபயாம், அந்த ராஜா இருக்கான்ல, அவன்கிட்ட சொன்னார், பலிபீடத்துக்கு முன்னாலே சொல்றாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு நாள் வரப்போகிறது, இந்த பலிபீடம் இடிய போகிறது, வெடிக்க போகிறது, ஒன்றுமில்லாமல் போகுது, தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறாய்ன்னு சொன்னார் இவரு. உடனே அவனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் உண்மையான காரியத்தை போய் சொன்னா கோவம். யாரு? அவங்க ராஜா, இவரு ஒரு ஊழியக்காரர். ஊழியக்காரர் சொல்றதை கேட்ட உடனே ராஜா கோவம் வந்துச்சு. உடனே ராஜா பாட்டாம அடிக்க போனார். அடிக்க போனாரா? அடிக்க போனார். அவ்வளவுதான், கை கீழே இறங்கல, இப்படியே நிக்குது. அடிக்க போனவர் கை எப்படி இருக்குது? இப்படியே நிக்குது. அவ்வளவுதான், இப்படியே நிக்குது. ரோடு வழியா போனாருன்னா என்ன ஆகும் நிலைமை? ஏன் உன் கை இருக்குது, எல்லாரும் இழுத்து விடுவான், பறக்குன்னு ஏறும், இழுத்து விடுவோம், பறக்குன்னு ஏறும் இல்ல. இப்படியே நிக்குது அவர் கை. நிக்குது. ரோட்டு வழியா போனா எல்லாம் நினைப்பா, என்ன ஆச்சோ, வாதமா என்ன வாதமோ தெரியல, இவருக்கு என்ன தப்புனாரோ என்னமோ நினைச்சிருப்பால. அதனால அவர் கேட்டார், ஐயா என்னுடைய கை இப்படி ஆகி போச்சப்பா, எப்பா ஆண்டவன்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கையை கொஞ்சம் இறக்க வைப்பா. உண்மைக்கு வந்துட்டானா, நிலைக்கு வந்துட்டானா, அவன் செஞ்ச தப்புங்கிற உணர்வு வந்துருச்சு அவனுக்கு. பலிபீடத்துல இப்படி காரியங்களை செஞ்ச தப்புங்கிற உணர்வு வந்துருச்சா? உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஜெபம் பண்ணாரு, கை டொடக்குன்னு இறங்கிடுச்சு. பாத்தியா, அந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா இறங்கிருது, நான் ஜெபம் பண்ணா என்னுடைய மனைவிக்கு வயிற்று வலி போக மாட்டேங்குதே. இவரு கேள்வி போ, ஏன் 26ஆம் தேதி செய்தி மறுபடியும் கேளுங்க, 26ஆம் தேதி செய்திய மறுபடியும் கேளு. ஆமா, ஆக இவன் ஜெபம் பண்ணா கை விழுந்துச்சு கீழே புடக்க. உடனே ராஜா என்ன செய்ய, அப்பா உண்மையான ஊழியக்காரனே வாப்பா வா, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு போடுறான் ராஜா சொல்லுவான். அப்படிதான் சொல்லுவான். உடனே இவர் சொல்றாரு, ஓயா ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் சொல்லிருக்கிறாரு, நீங்க எல்லாம் எங்கேயும் போக கூடாது, நீ போய் விஷயத்தை சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டு வந்துடணும். அவ்வளவுதான், யார் வீட்லயும் போய் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்கன்னு சொல்லிக்கிறாரு கர்த்தரு, அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டான். உன்ன ராஜா வருத்தி கூப்பிடுறாரு, வரவே மாட்டேன்றாரு. சரி பரவாயில்ல போயிட்டு வாங்கன்ட்டு அனுப்பி விட்டான். நல்ல ராஜா, ஏன்னா மனமாறிய ராஜா. ஆக பிரிஞ்சு போன ஆட்கள் கூட சபைக்குள்ளேயே மனமாறினவனு இருக்கிறான். அவன் எதிர்ப்பான், நமக்கு நம்மளை எதிர்த்து பேசுவான், அதுக்கப்புறம் நம்மளை பத்தி தெரிஞ்ச உடனே மனம் மாறுவான். ரைட் தானே? நம்ம ராபர்ட் பிரதர் ஒருத்தர் வர்றாரு தெரியுமா, இங்க உயரமா இருப்பாரு, உயர்ந்த மனிதன் பாருக்கீங்கள. சரி, ஆரம்பத்தில் அவர் இங்க வரும்பொழுது அவங்களுடைய மருமகன் தான் சேர்த்து விட்டார். இங்க கொண்டாந்தவரை வரும்பொழுது அவங்க மருமகனை எப்படி சந்திச்சோம்னா, அவர் சார்ந்திருந்த ஒரு சர்ச்சிலே நானும் என்னுடைய மனைவியை செய்தி கொடுக்க போகும்போது, கல்யாணம் முடிக்காததுக்கு முன்னாலேயே அந்த அம்மா கீபோர்டு வாசிட்டு வந்திருந்தாங்க. அப்பவே நாங்கள் சந்தித்தோம். ரைட், எப்படியோ சந்திச்சு வந்துட்டோம். ரைட், இப்போ அவர் இங்க வந்தோடனே நம்முடைய முதல் செய்தியை கேட்ட உடனே அவரும் அவருடைய மனைவி வந்தாங்க. செய்தியை கேட்டவனே நகையை பத்திய விஷயத்துல கோபம் ஆயிடுச்சு. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பயங்கர கோபம் ஆயிடுச்சு. கோபம் ஆயிடுச்சு, நகையை பத்தி இப்படிலாம் சொல்லிட்டாரு. அந்த அம்மா வரவே இல்லை, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்ப அந்த அம்மா வந்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நீ எதை பத்தி கவலைப்படாத, உனக்கு சத்துரு உருவிட்டார். ஏன்னா பட்டயம் போயிடுச்சு இல்ல, அப்ப சபையில சத்துரு உருவாகும்ல. உருவாகட்டும், நமக்கு என்ன வெற்றி நமக்கு தான்.
அவ்வளவுதான். உடனே அவர் அப்படி சொன்னாரு. உடனே ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவர் கேள்வி எல்லாம் கேட்பாரு, தனியா வந்து கேட்பாரு. நிக்கோதேமு வந்து கேட்கிற மாதிரி தனியா வருவாரு. அப்போ தனியா உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்போம். கடைசியில இப்ப அவருக்கே முடிவு வந்து விட்டது, நகை போட்டாலும் போடலாம், போராட்டி இல்ல தப்பு இல்ல, நகை போட்டதும் தப்பு இல்ல, போடாம இருக்கிறது தப்பு இல்லைங்கிற முடிவுக்கு வந்தாரு. இப்ப தொடர்ந்து நமக்கு மேல ஒரு பெரிய ஒரு வசன விசுவாசியாய் மாறிட்டாரு. அல்லேலூயா. அதனால ஆரம்பத்தில் ரெகோபெயாம் எதிர்த்தான், தேவனுக்கு விரோதமாய் போனான். பிறகு ஊழியக்காரன் சொன்ன உடனே மாறிவிட்டான். அதுக்கு பிறகு ஊழியக்காரன் சொன்னபடியே நடக்கிறான். ரைட், ஊழியக்காரன் வந்துட்டு இருக்கிறான். இந்த நியூஸ் இன்னொரு ஊழியக்காரனுக்கு கேள்விப்படுகிறான். எந்த ஊர்ல ஊழியக்காரன்? அதே இஸ்ரவேல் தேசத்து, அதே அந்த தேசம், என்ன தேசம் அது? இஸ்ரவேல் தேசத்திலே அதே சமாரியாவை ஹெட் குவார்டராக வைத்திருக்கக்கூடிய அந்த 10 பேர் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயும் ஊழியக்காரன் இருப்பான்ல, அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரன் ஒருத்தன் கேள்விப்பட்டான். அவனை வேதம் சொல்லுது கிழட்டு தீர்க்கதரிசின்னு சொல்லுது. கொஞ்சம் வயசான ஆட்கள் எல்லாம் ஒரு மாதிரி பழகுங்க. கொஞ்சம் நம்மளை விட வயசு கூடனா அவங்களை ஒரு மாதிரி பழகுங்க. தொல்லை பிடிச்ச பயிலுவாங்க எல்லாம். ரைட்டா? ரைட். கிழட்டு தீர்க்கதரிசிக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சனா சரி பரவாயில்ல, நல்லது தானே சொல்லிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்லையா? பலி செலுத்துற வேலையெல்லாம் கூடாது, கண்டுகுட்டிக்கு வேலையெல்லாம் கூடாது, எருசலேமுக்கே போலாம்னு சந்தோஷப்படணும் இல்ல? அவனுக்கு பொறாம வந்துருச்சு. உனக்கு சத்துரு யாரு? ஊழியக்காரனே சத்து போயிட்டான். அப்போ அவன் என்ன ஐடியா பண்ணிட்டான், இந்த எருசலேமுக்கு கிளம்பி வந்தானே, இந்த பயலை எப்படி நாட்டு சாகடிச்சு போட்டுருவோம்னு ஐடியா வந்துருச்சு. எப்படி எல்லாம் ஐடியா பண்ணுவார்? ஊழியக்காரனுக்குள்ளே இதெல்லாம், ஊழியக்காரனுக்குள்ளே கொலை வெட்டு குத்தெல்லாம் நடக்குது. ஆனா நீங்க சபை புது சபையில உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் சொல்றேன். ஆமாம், அவர் தான் உடனே நேரா வந்தார். அவர் வணக்கம் பிரைஸ்லாட் சொல்றதெல்லாம் நம்பாதே. எம்ஜிஆர் பாடாரு, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா சிந்திச்சு பாரு, தப்பு, பயங்கரமான காரியங்கள் நடக்கும் போது ஜாக்கிரதை. அதனால நம்ம வீட்டு பொம்பளை சிரிச்சா ஏதாச்சும் நினைச்சுக்காது, அது வேற இல்ல. ஆட்களை சொல்றேன். அதனால சொல்லுவாங்க, சிரிக்கிற பொம்பளையும் அழுகிற ஆம்பளையும் நம்பாது. சரிதானா? சரி, வந்தாரு. யாரு உங்களை பிரைஸ்லாட் சொன்னாலும் நீங்க பாட்டு பிரைஸ்லாட் வீட்டு மாதிரி அவ்வளவுதான், வேற ஒன்றும் நினைக்காதீங்க. ரைட், பிரைஸ்லாட் சொன்னாரு, வந்தோன்னே எங்க இருந்து பிரதர் வந்தீங்க? யார்? ஊழியக்காரர் பேசுகிறாங்க. எங்க இருந்து வந்தீங்க? நான் எருசலேம்ல வந்தேன். இங்க வந்து இவர்கிட்ட சொன்ன இப்படி எல்லாம் நீங்க செய்யறதெல்லாம் தப்பு தானே, அப்படி இப்படின்னு. வெரி குட், நீங்க சொன்னது ரைட் தான். யாரு? கருத்து தெரியுது சொல்றாங்க. ரைட் தான். வாங்க, இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கீங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க. ஒருத்த வீட்லயும் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிக்கிறாருப்பா, நான் நேரா எருசலேமுக்கு தான் போகணும், இங்க என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாரு. என்கிட்ட கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொன்னாரு. இவர் சொல்றாரு, என்கிட்ட தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறாரு கர்த்தர், நீ என் வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும்னு. ஆனா நீ யாரோ எவரோ எனக்கே தெரியாது, நான் பாரு உன்னை தேடி வந்து கர்த்தர் சந்திக்க வச்சிருக்காரு பத்தியா, அதனால என் வீட்டுல வந்து சாப்பிடு. எப்படி கர்த்தர் சொன்னார். சரி, ஊழியக்காரன் சொல்றானே அப்படின்ட்டு இன்னொரு ஊழியக்காரன் நம்பிட்டான். சபையில் நடக்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன், சபையில சத்துருக்கள் உருவாகிறத சொல்லிட்டு இருக்கிறேன், பொறாமை, பொச்சரிப்பு, எதிர்ப்புகள் காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, அதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சபையிலே இப்படி சத்துருக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். உடனே சரி நம்ம ஊழியக்காரன் சொல்றாங்க அப்படின்னு கிளம்பி இவரும் போயிட்டார். வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டாரு. பிரியாணி கொடுத்தாங்க தெரியல, நல்லா சாப்பிட்டு வராரு வெளியா. அப்போதைக்கு அவன் சொல்றான், அவனுக்கு எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாயா. யாரு? சோறு போட்டு சாவடிக்கிறாயா. பாருங்க, இந்த நம்ம ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்குல்ல, கசாப்பு கடை கூட்டி போகும்போது அதுக்கு இலையெல்லாம் காட்டி என்னமோ காட்டி அப்படித்தான் கூட்டி போவாங்க. திரும்ப உங்களுக்கு அதாவது சோறு போட்டு சாவடிக்கிற வேலை. அதுபோல உங்களுக்கு சோறு போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட ஒருபாடு கர்த்தர் என்கிட்ட தீர்க்கதரிசனம் சொன்னாரு, இப்போ நீ போற வழியில சிங்கம் உன்னை பிடிச்சி உன்னை சாகடிக்க போகுது. எப்படியா இருக்கு உனக்கு? தின்ன சோறுலாம் வெளியே வந்துடும்ல. ஏண்டா இங்க சாப்பிட்டோம், நம்ம கிட்ட கர்த்தர் அப்பவே சொன்னாரே சாப்பிட வேண்டாம்னு. இந்த பையன் சொன்னாங்க வந்துட்டமே. இது யாரு? இந்த பையன் யாரு? சாதாரண பையனா? தீர்க்கதரிசி, ஊழியக்காரர். ஆக
ஊழியக்காரனே ஊழியக்காரனுக்கு விரோதமாக இருக்கிறான், ஜாக்கிரதை. அதான் நான் சொல்ல வர்றது. சபையிலேயே விசுவாசி விசுவாசிக்கு விரோதமாக இருக்கிறான், ஜாக்கிரதை. உனக்கு பக்கத்தில் இருக்கிறாரு விரோதி. நான் இந்தம்மா சொல்ல, நான் அந்தம்மா சொல்லல, பக்கத்துல பக்கத்துல இருக்கிறார்கள் சொல்லல, ஒரு உதுக்கு சொன்ன உதாரணத்துக்கு சொல்லி நிறைய பேர் என்ன பத்தி தான் சொன்னாரு இந்த பாஸ் சொல்லி ஊர் ஊரா சொல்லிட்டு இருப்பாங்க. அது வேற சொல்ல. நம்ம ஆட்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் வேற உண்டு, தெரியுமா உங்களுக்கு? இல்ல, இது ஜெனரல் டாபிக், ஜெனரல் ஸ்பீச் இது. ஆக உடனே வந்தா அவரு பயந்துட்டே தான் வந்திருப்பாரு. இவன் இப்படி ஒரு தீர்க்க சொல்லிட்டாங்க. அவர் சொன்னபடியே சிங்கம் வந்துச்சு, இவனை அடிச்சு போட்டுச்சு, செத்தே போயிட்டான். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தன்னுடைய பெயருக்காக, தன்னுடைய பெயர் குறைந்து போய்விடுமே, கீர்த்தி குறைந்து போய்விடுமே என்பதற்காக, தான் பெரிய ஆளாக மாற வேண்டும் என்பதற்காக ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரனை சாகடிக்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்று சொல்லி தேவனை வைத்தே தவறான காரியத்தில் ஈடுபடுகிறான். இன்னொரு ஊழியக்காரனுக்கு சத்துருவாய் மாறுகிறான். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியம். இது இன்றைக்கும் நமக்கு திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், வெளிப்படையா சபையாருக்கு சொல்றேன். ரைட், சாப்பாடு இல்ல, சரி சாப்பாடு வந்தா சொல்லிருங்க. ரைட், உங்களுக்கு நான் சபையாருக்கு சொல்லுகிறேன், நம்முடைய சபையிலிருந்து இரண்டு பிரச்சார தூண்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் 2 பேர் எங்க இருந்து, நம்ம சபையிலிருந்து தினமும் இந்த பகுதியை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். சுற்றி கொண்டிருக்கும் போது 26ஆம் தேதி மீட்டிங்க்கு நோட்டீஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் போய் இந்த பகுதியிலே ஒரு பாஸ்டர் ஒருவர் இருக்கிறார், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த பகுதியிலே ஒரு பாஸ்டர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வீட்டிற்கு போய் நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். என்ன செய்யணும்? வாங்கிக்கணும், இல்லைன்னா வாங்க மாட்டேன் போகணும், அவ்வளவுதான். வாங்கிக்கணும், இல்லைன்னா வாங்க மாட்டேன் போ, ஏதோடு சொல்லணும், அவ்வளவுதான். புறஜாதிக்காரன் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். இவர்கிட்ட கொடுத்தோன்னு 2 பெண்கள், அதுல ஒரு ஆளு பாஸ்டர், ஒரு ஆளு விசுவாசி, 2 பெண்கள் போறாங்க. எழுத்து நிக்கிறவர் பிஎஃப்டி பட்டதாரி ஊழியக்காரி. ஆனா அவங்க பார்வையில் எப்படி இருக்கு தெரியுமா? நீ 0, நீ சைபர். நம்முடைய பார்வையில் தேவன் நம்மளை எப்படி இருக்காரு? நீ 0 இல்லை, நீ ஹீரோ. இப்படி தேவன் வைத்திருக்கிறார். அங்க போன கொடுத்த உடனே பயங்கரமா சண்டை, 2 பேரையும் புட்டிச்சு திட்டி விரட்டி மரியாதை இல்லாமல் பெண்களை பேசி, ஒரு பாஸ் பெண் ஊழியக்காரர்களை மரியாதை இல்லாமல் பேசி கொடுத்த நோட்டீஸை கசக்கி போட்டு போ என்று சொல்லி திட்டி பயங்கரமா பண்ணி, அந்த திட்டல் எனக்கும் திட்டல். உங்க பாஸ் இருக்கிறான அவன் பத்திரிகையில என்னென்ன எழுதிட்டு வந்துக்கான். எழுதுகிறது என்னுடைய உரிமை, இது தேவன் எழுத சொல்லி இருக்கிறார். படிக்கிறது படிக்காம இருக்கிறது உன்னுடைய உரிமை, ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது உன் இஷ்டம். சரிதானா? ஏதோ ஒரு காரியத்தை வைத்து யார் மேலேயோ கோவப்பட்டு, அது முக்கியமான காரியம் ஒண்ணு சொல்லணும், ஆனால் சொல்றது விரும்பல. பயங்கரமாய் இப்ப நாங்க வர்றோம், பிரதர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு, எங்களை போறோம், ஜெபம் பண்றோம். ரைட், அதுக்கு முன்னாலே ஜெபமாயிரும், கவலைப்படாதீங்க. நாங்க போய் தலையில கை வச்சு ஜெபம் பண்றோம். நான் உபவாசத்தோடு வர்றேன், வல்லமையோடு வர்றேன். உபவாசம் எடுத்து விட்டால் வல்லமை எனக்கு வந்து விடுகிறது என்ற விசுவாசத்தோடு வருகிறேன், வல்லமையோடு வர்றேன். யாருக்கு சாது போயிடுச்சுன்னு வச்சு ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம், 1 மாசம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு உங்க வீட்டுக்காரம்மா நம்ம சர்ச்சுக்கு வராம வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அல்லது நீங்களே நம்ம சர்ச்சுக்கு வராம வேற சர்ச்சுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, மனுஷன் என்னவா நடங்க சரிதானா? திரும்ப ஒரு நாள் உங்களை நான் பாக்குறேன்னு வச்சுங்க, உங்களை பார்த்து உபவாசத்தோடு உனக்கு நான் ஜெபம் பண்ணேன், உனக்கு வியாதி சோமாயிடுச்சு, என்னால்தான் நீ உருப்பிடுவியா, என்னுடைய சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிறீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார்,
நான் தாட்சி அடைய. அவர் என்ன செய்யறாராம்? எங்க புல் இருக்கோ அங்க போவேன். அவன் விடுதலை கிறிஸ்டின் சபையில புல் இருந்தால், வசனம் இருந்தால், வார்த்தை இருந்தால் போவேன். இதுல இல்லைன்னா வேற கேட்டி போவேன். அவன் புல்லோட இடங்களை மேய்ப்பேன். அவன் ஏசிய சர்ச்சி, பெரிய சர்ச்சி, ஏசிய சர்ச்சில இருந்து வந்திருக்காங்க. இவங்க எப்படி வந்தாங்க? இவர் பிரதர் என்ன சர்ச்சை? அதுக்கு பேரு ஏசிய இல்ல, இன்னொன்னு மிஸ்பாவா, மிஸ்பா சர்ச். அதுல இருந்து வந்துட்டார் அவருங்க. ஏன்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவா, அவ்வளவுதான். அப்ப புல்லுள்ள இடத்துக்கு நான் போறேன். நான் ஜெபம் பண்ணிதான் உங்க வீட்டுக்காரமாக்கும் சுகம் கிடைச்சதுன்னா இயேசு தேவையில்லையே. சரிதானே? நான் ஜெபம் பண்றதுனால யாருக்கும் சுகம் கிடைக்காது. நான் சுகம் பண்றதுனால யாருக்கும் புள்ள பிறக்காது. இல்லன்னா சாமியார் வச்சு அட்டகாசம் மாதிரி பண்ணாதான் பிறக்கும். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சபைக்குள்ளே. அப்போ அதை கேட்கிற விசுவாசிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனமாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு. உனக்கு சத்துரு உன் வீட்டாக. ஜாக்கிரமை சொல்றாரு, எனக்கு இதுக்கு மேல எல்லாம் நடந்திருக்கிய, இது இன்னும் பெரிய காரியம்ன்றாரு அவரு. எல்லாருக்கும் அப்படித்தான் நடந்திருக்குது. ஏன்? எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குதுல உனக்கு. வாழ்க வளமுடன் சொல்றாரு ஒரு ஆள். யார் அவரு? யாருங்க? ஆமா, செத்து போயிட்டாரா? யார் அந்த சாமியார் பேரு? வாழ்க வளமுடன். எங்க பார்த்தாலும், யார பார்த்தாலும் இல்ல வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க. எங்க ஆபீஸ்ல 2-3 பேர் குரூப் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் காலையில வந்தோடனே குட் மார்னிங் சார் சொல்லுவான். நானும் ரைட் குட் மார்னிங் சொல்லுவேன். வாழ்க வளமுடன் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, இப்படி ஒரு வார்த்தைகள் சொல்றாங்க இல்ல. அப்ப எங்கிருந்தாலும் வாழ்க்கைங்கிற உணர்வு வேணும் இந்த கிறிஸ்தவனுக்கு, ஊழியக்காரனுக்கு வேணும். முக்கியமா எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழ. ஒரு காலத்துல நான் பொல்லாத சத்தியத்தில் இருந்தேன். பொல்லாத சத்தியத்தை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்த உடனே சத்தியம் தவறு என்று சொல்லி வெளியே வந்தேன். வெளியே வந்த அன்னைக்கு இந்த சத்தியத்தை விட்டு அவரோட நிறைய நாட்கள் ஆர்கியூ பண்ணி அவங்களால பதில் சொல்ல முடியல. வெளியே நான் வந்து விட்டேன். அப்போதைக்கு அவங்க பர்சனல் காரியத்துக்காக வெளியே வரல. நான் பர்சனல் காரியத்துக்காக வெளியே வரல, சத்தியத்துக்காக வெளியே வந்தேன். ஆமாம், ரைட். அதனால இங்கே சத்தியம் உங்களுக்கு சரியில்லை என்றால் என்னிடத்திலே சொல்லு, ரைட்டா? பிறகு செல்லு, அவ்வளவுதான். சொல்லாம போக கூடாது. ரைட், நான் அப்படித்தான் செய்தேன். சொன்னா அவங்க எல்லாம் நிறைய காரியங்கள் சொன்னாங்க, முடிஞ்சது. அப்புறம் என்ன செஞ்சாங்க? அந்த தவறான சத்தியம் வைத்திருக்கிற குரூப்போட நல்ல சத்தியம் வைத்திருக்கிற ஊழியக்காரர்களை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சு 3 நாட்கள் மீட்டிங் வச்சேன். 3 நாட்கள் நானும் என்னுடைய மனைவி உட்கார்ந்துருப்போம். இந்த பக்கம் ஒரு பார்ட்டி, இந்த பக்கம் ஒரு பார்ட்டி, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கும். நான் அப்படியே குறிப்பெடுத்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன். இப்படி எல்லாம் காலங்கள் உண்டு. சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டுதான் ஊழியக்காரனாக வந்திருக்கிறேன் ஒழிய ஏனோ தானே துப்புன்னு ஊழியக்காரனா வரல. நான் சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அது போல நீங்களும் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏனோ தான ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே யாரா இருந்தாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாய் தெரிந்து கொண்டு போங்க. உங்களை அசைக்க முடியாது ஒருத்தரும். ஆமாம். அப்போ நான் போறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்களுடைய சர்வீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு 10 பேர் அங்கிருந்து வந்துட்டாங்க. சர்ச்சில இருந்து வந்துட்டு, ஐயா நீங்க போறது வருத்தமா இருக்குது. நான் ஒன்னும் பெரிய காணிக்கை கொடுக்கிறவன் இல்ல. அவங்களுடைய பைபிள் காலேஜ் எல்லாம் நடத்துவேன் நான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். வந்தாங்க, நின்று ஜெபம் பண்ணாங்க 10 பேரும். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் அப்படியே ஒழுகுது. அவருக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாரே அப்படின்னு. இந்த அன்பு ஒரு ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக் கொடுக்கிற ஊழியக்காரன் ஒருவரிடத்திலும் இல்லை. இந்த அன்பு ஆவிக்குரிய ஊழியக்காரன் என்று சொல்லுகிற ஒருவரிடத்திலும் இந்த அன்பு இல்லை. ஆமாம். நான் மாத்திரம் அந்த பொல்லாத சபைக்கு போய் கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி நல்ல சபைக்கு போயிட்டு இருந்தா. நல்ல சபைன்னு சொல்லிக்கிறோம் வச்சுங்களா, சரி நல்ல சபை வச்சுங்க போயிட்டு இருந்தா. நான் சொன்னேன் நீ போகாதன்னு சொல்லல, அவதான் சொல்லிட்டு இருந்தா. போகாதே எங்கனவான்னு சொல்லிட்டு இருந்தா அவ. ஆனாலும் நானும் போயிட்டு தான் இருந்தேன், பொல்லாத சபைக்கு போயிட்டு தான் இருந்தேன். நீ நல்ல சபைக்கு நினைச்சிட்டு இருக்கிறியா, அதுக்கு போவாதன்னு நான் சொல்லவே இல்லை. போயிட்டே இருக்கு. நீ பாட்டுக்கு அங்க போ, நான் இங்கே போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சது. போயிட்டே இருந்தேன். அங்க போனா
என்னைய பத்தியே பயங்கரமா பிரசங்கம் நடக்குதாங்க அந்த சர்ச்சில். உங்க வீட்டுக்காரன் இப்படி பண்றான், உங்க வீட்டுக்காரன் போட்டான், உங்க வீட்டுக்காரன் நீங்க உருப்பிடுவீங்களா, உருப்பிட மாட்டீங்க, நீங்க இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க நான் போற சர்ச்சைக்கு விட்டாங்க, உன்னோடய வர்றையா நானு அப்படின்ட்டாங்க. பத்தி அந்த நிலைமை இப்படி. அதாவது ஊழியக்காரன் விசுவாசத்தை வளர்க்கிற நிலையில இல்லை, ஊழியக்காரன் ஆள் சேர்க்கிற நிலையில் இருக்கிறான். அவனுடைய உழைப்புக்காக இருக்கிறான், அவன் சத்தியத்துக்காக இல்லை. அவன் நமக்கு சத்துருவாய் மாறிக்கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். இப்ப அந்த நேரத்தில் நாங்க பொல்லாத சபையில இருந்திருந்தா நரகத்துக்கு போற ஆளா இருந்திருப்போம் நாங்க. அவன் அந்த நேரம் தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறார். தேவன் எப்பொழுதுமே நமக்கு வெளிச்சத்தை காட்டுகிற தேவன். அவன் இப்போ நீங்க எல்லாரும் இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு தேவன் இந்த வெளிச்சத்தை காட்டி இருக்கிறார். இது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய கலங்கரை விளக்கம். இந்த வெளிச்சம் இன்னும் இதை விட பெரிய வெளிச்சம் எங்கேயா இருந்துச்சுன்னா போகலாம், தப்பே இல்லை. இதை விட பெரிய வெளிச்சம் இருந்தால் நல்லது, எனக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க, நானும் கத்துக்கிறேன், நானும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தோடு போகிறேன். ஆமென். அப்படிதான் இருக்கணும் நம்ம எல்லாருமே. ரைட். இவங்க இப்படி அழுதுட்டு போனாரு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒரு 7-8 மாசம் கழிச்சு சவுத் ஆசியாவிலே பிரசிடண்ட். இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு, இந்த சேரியில தான் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் பாஸ்டர் சொல்லி. அவர் சவுத் ஆசியாவுக்கே பிரசிடண்ட். அவரு அந்த சர்ச்சில் பெரிய சர்ச் அது. அவர் ஒரு நாள் எக்மோர்ல மீட்டிங் நடக்கும்போது, அவங்களுடைய மீட்டிங் நடக்குது, 40 நாள் மீட்டிங் வைப்பாங்க. யாருக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, 40 நாள் மீட்டிங் வைப்பாங்க. உடனே அங்க போனேன் நான். போகும்போது அவரு, நான் அவரை பார்த்தேன். அவரை பார்க்கறதுக்கு எனக்கு அவரோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் அவரே இருந்தாரு. அது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உடனே என்னதான் இருந்தாலும் திருநெல்வேலி மண் வாசனை தாங்க. அதுல ஒன்னும் இது இல்லை, கோச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் சென்னை வாசனையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா பிரதர் எனக்கு கோல்பட்டிக்காரர் என்னோட ஒத்துழைப்பார் நினைக்கிறேன், இல்ல ஜான் ஸ்தோதர். நிச்சயமா இது என்னமோ தெரியல. ஏன்னா ஆதி காலத்துல இருந்து எல்லாம் ஊழியக்காரன் எல்லாம் அங்கேதான் ஷிப்ல இறங்கி, குலசேகரப்பட்டினத்துல இறங்கி தான் வந்திருக்கான் எல்லாரும். ஆமென். அந்த காலத்துல ஷிப்பு, அது ஷிப் யார்டு, அது துறைமுகம், ஆர்பர். அது ஆர்பரா, அது ஆட்கள் இறங்குறதுக்கு பேர் என்ன, ஆர்பர் தானே? இல்ல, குட்ஸ் இறங்குறதுக்கு பேர் தான் ஆர்பர் நினைக்கிறேன். ஆட்கள் இறங்குறதுக்கு பேர் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏன் தெரியல எனக்கு. ரைட், பரவாயில்ல, விடுங்க. நம்ம டீச்சர்களுக்கு என்ன தெரியுமா தெரியல. ரைட், முடிஞ்சு போச்சு. ரைட். ஆனா இப்படிப்பட்ட இடங்கள். ரைட், பரவாயில்ல. இப்ப அவர் பார்த்தோம்னு பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உடனே நான் கேட்டேன். ரைட், முடிஞ்சு. பிரதர் இப்ப நீங்க ஊழியமெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், சந்தோஷம். ஒரு நாளைக்கு நீங்களே எனக்கு வந்து பிரசங்கம் பண்ணுவீங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பெந்தகோஸ்து ஊழியக்காரன் சொல்லுவானே நினைச்சா, நானும் என்னுடைய மனைவி எல்லாரும் இருக்கிறோம். சந்தோஷம்யா, அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் வந்துட்டேன். அவன் அதாவது என்ன சொல்றது, சேற்றிலும் செந்தாமரைகள் மலர்கின்றன, சேற்றிலும் செந்தாமரைகள் மலர்கின்றன. ஆனா நல்ல தண்ணியிலே கட்டி கசுமாலம் தான் மலர்கிறது. என்ன சொல்றது, அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை வார்த்தை. ரைட், பரவாயில்ல, போட்டு. உடனே பாருங்க, தன்னுடைய கீர்த்தி வேண்டும், தான் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த சபையிலே எழும்பின இன்னொரு ஊழியக்காரன் சாகடிக்கிறான். இது வீட்டுக்குள்ளே சத்துரு உருவான காரியம். இன்னொரு காரியம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து இருந்தார். இயேசு கிறிஸ்துவை கொன்றது யாருங்க? இஸ்ரவேல் மக்கள் தான். அவங்க சர்ச்சை சார்ந்தவங்க தான் கொன்னான். அவங்க சர்ச்சை சார்ந்தவங்க தான் இயேசு கிறிஸ்துவை குற்றவாளின்னு சொன்னான். அவங்க சர்ச்சை சார்ந்தவங்க தான் இயேசு கிறிஸ்துவை கிண்டல் பண்ணா, இயேசு கிறிஸ்துவை துப்புனா, வெட்டுனா, அடிச்சான், உதைச்சான். அவங்க சர்ச்சை சார்ந்தவங்க தான் ரோம சர்க்கார்ல போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து சிலுவையில தொங்க வைத்தான். ஆமென். ஆனா அவங்க சபையில தான் எதிர்ப்புகள். அவங்க நம்முடைய சபையாக வீட்டிலே தான் நமக்கு சத்துருகள் எழும்புகிறார்கள், துரோகிகள் எழும்புகிறார்கள். ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சா தெரியுமா, மக்களை எல்லாம் விலைக்கு வாங்கினான். சரிதானா? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்னால வேலைக்கு வாங்கி பரபாசை விட்டுவிடும், இயேசுவை சிலுவையில் இருந்து கொல்லும் என்று சொன்னார்கள். சரிதானா? ஆக சபையிலே தான் சத்துரு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்களுக்குள்ளேயும் ஒரு சத்துரு உருவானான். அப்போஸ்தலர்களுக்குள்ளும் ஒரு சத்துரு உருவானான். யாரவன்? யூதாஸ் காரியர். அதனால உனக்கு சத்துரு உன் சபை வீட்டாரே. அதனால நம்ம என்ன செய்யணும்?
இயேசுவை பற்றி சொன்னா என்னத்தினால சத்துருவானார் இயேசு கிறிஸ்து? தப்புன்னார் அவரு. சத்தியத்தை சொன்னார். என்னை பற்றி என்னை சத்துரு என்று எவனாவது சொன்னால் கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் நான் சத்தியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் அப்படிதான் கவலையே படக்கூடாது. சத்தியத்தை சொல்லுகிறோம். நான் சொல்ற சத்தியத்தை தப்புன்னா எனக்கு சொல்லிக் கொடு. அப்படி இருக்கு உணர்வு உங்களுக்கு. அப்படி உணர்வு இல்லாம இவரு இவ்வளவு பெரிய ஆளையே அவர் சொல்றதை நம்ம கேட்கணுமே இப்படி எல்லாம் இருக்காத. நீ சாதாரண ஆள தேவன் தூக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கோமணம் கட்டி கொண்டு குமரன் தான் கடவுள், கும்பல். அது புரியுதா உங்களுக்கு? புரியல? அதெல்லாம் புரியாது. அவங்க வச்சிருக்கான். நம்ம ஆளு என்ன, இவன் தச்சன் மகன் அல்லவா, இவன் ஏழை இல்லவா, இவன் தாண்ட ஜாதி அல்லவா, இவன் இப்படிப்பட்டவன் அல்லவா, இவன் இப்படி இருக்கிறாங்க, ஏதோ சொல்லிட்டுமா, வேற என்ன சொல்ல முடியும்? நம்மகிட்ட கூடிய குறைகளை சொல்லுவான் இல்லையா? இப்படித்தான் இயேசுவை பற்றி குறைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய வேத ஞானி, சரிதானா? இவர் வேத ஞானியா இருந்ததால் எதிர்ப்பு வந்தது. உனக்கு எதிர்ப்பு வருதுன்னா நீ வேத ஞானி என்று நினைத்துக்கொள், சரிதானா? ஜானமே, சரிதானா? உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது என்றால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தான் நீங்கள் வேத ஞானி. நமக்கு எதிர்ப்பு வருதுன்னா நம்ம எல்லாரும் ஞானிகள், வேத ஞானிகள். அல்லேலூயா. ஞானி சாலமன் மாதிரி போயிடக்கூடாது. லாஸ்ட்ல ஞானி ஞானியாவே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஆமாம், சரிதானா? அதுவும் முக்கியம். பாருங்க, இயேசு கிறிஸ்து ராஜாவாக போகிறார். அதை பார்த்து போறாம அவனுக்கு, சரிதானா? இயேசு கிறிஸ்து ராஜாவாக போகிறார். அப்புறம் நமக்கு ராஜ்ய பரிமாணம் இல்லாம போயிருமே, நம்ம பிரதான ஆசாரியர் இருக்க முடியாது, இருந்தாலும் இது நம்ம இது ஸ்தலத்தை பிடிச்சுக்குவாரு. அப்ப உனக்கு சத்திரம் உண்மைட்டார், சரிதானா? இவரை விட்டு வச்சோம்னா பெரிய ஆளாயிருவாரியா? இவரை முதல்ல கட் பண்ணிடுவோம். ரைட்டா? கட் பண்றாங்க நிறைய பேரு. ஜான் ரமேஷ் நினைக்கிறாரு, ஆமையா என்னையா அது என்னைய பண்றதையே ஒரு சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறாரு. ரைட், எல்லாரையும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே சொல்லுகிறார், எல்லாரையும். நீங்கள் சத்தியத்தின் மேல் நடந்தால், சத்தியம் உள்ள சபையிலே சேர்ந்து விட்டால் போதும், உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏராளம் வந்துதான் தீரும். கண்டிப்பா வரும். உங்களுக்கு சபையிலே உங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம், ஊழியத்திலே எதிர்ப்புகள் வரலாம், உங்கள் வீட்டிலே எதிர்ப்புகள் வரலாம், உங்களுக்கு துரோகிகள் உண்டாகலாம். இது எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறுகிறது எப்படி? இந்த எதிர்ப்பிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? வீட்டிலே இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, எதிர்ப்பிலிருந்து விடுதலை பெறுகிறது எப்படி? ஒன்னு, அதிகமாய் யாரையும் நேசிக்காது. யாரையும் நேசிக்காது அதிகமா. என்னுடைய மருமகன் அடிக்கடி என்னுடைய மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை தான், அதிகமாக யாரையும் நேசிக்காதீர்கள். அடிக்கடி சொல்லுவார். நீங்க அந்த மாதிரி பண்றதுனாலதான் பிற்பாடு உங்களுக்கே சத்துருவாய் மாறிவிடுகிறான், தெரியுமா உங்களுக்கு? அதிகமாக யாரையும் நேசிக்காதீர்கள். ஒரு சில ஆட்களை எல்லாம் நம்பி நான் லட்சமாய் ரூபாய் இழந்திருக்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? அதிகமாய் நேசிக்க கூடாது. அதிகமாய் யாருக்காக இழக்கணும்? ஆண்டவனுக்காகத்தான். முதல் பாயிண்ட், உங்களுக்கு சத்துருக்கள் இருந்து விடுதலை வேணும்னா அதிகமாய் யாரையும் நேசிக்காதீர்கள். இரண்டாவது, இயேசுதான் பிரதானம் நமக்கு நேசிக்கிறதுக்கு. இரண்டாவது, உனக்கு வருகிற அவமானம், நிந்தை, இதை பற்றி கவலைப்படாதே. அதை போய் திரும்ப அவன்கிட்ட போய் சொல்லாதே, அவன்கிட்ட போய் சண்டை போடாதே. அவமானம், நிந்தைகள் எல்லாவற்றையுமே அந்த சிலுவைகளை நீ எடுத்துக்கொண்டு வசனத்தைப்படி நடக்க ஆரம்பி. கவலையே இல்லை. ஒருவர் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் என்னங்க, இடது கன்னத்தை திருப்பி காட்டணுமா? இடது கன்னத்திலே திருப்பி அடி, மறு கன்னத்தை திருப்பி காட்டு, அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு. ரைட். அது அடி கூட வாங்கிட்டு வரணும்ன்றாங்க, அப்படித்தானே? கவலையே படாது. என்னை ஒருத்தர் வாடா போடாமே திட்டாரு. ஊழியக்காரனா இந்த இதெல்லாம் பண்றது உங்களுக்கு தெரியுமா? புறஜாதிக்காரனா நம்மளை எல்லாம் மதிக்கிறாங்க ரொம்ப, தெரியுமா உங்களுக்கு? புறஜாதிக்காரன் மதிக்கிறான் நம்மள. புறஜாதிக்காரன் போய் சத்தியத்தை சொல்லு, கேட்டா காப்பான், இல்லைன்னு விட்டுருவான். நம்ம ஆட்கள் தான் வம்பு பண்ற ஆட்களே நம்ம ஆள் தான். சரிதானா?
நீ வாடா போடான்னு சொல்லி திட்டினா கவலையே படல. நான் வாடா போடான்னா சரி நீ தான் ஏன் வரப்போறேன்னு நினைச்சுக்கிட்டேன். 6 மாசம் ஆச்சு, அதே ஆள் திரும்பி வந்த நமக்கு பின்னாலேயே. கவலையே படாது. யார் உங்களை என்ன சத்ருவாய் நினைத்தாலும் சரி, அவர்களே திரும்பி வருவார்கள். நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்து பார், வசனத்தை தூக்கி கொண்டு நடந்து பார், உங்களுக்கு பின்னாலேயே வந்துருவாங்க. ஆமென். உன்னுடைய உயிரை காப்பதற்காக நீ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அலைந்து கொண்டு அலையாதே. உன் உயிரை காப்பாதிக்கணும், நம்ம ஜீவனை காப்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படின்னே நினைச்சுக்கிட்டு இருக்காத. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர் எல்லாம் செய்வார். எதை பத்தியும் கவலையே வேண்டாம். தெரியுமா உங்களுக்கு? புஷ்பராஜ் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? சேலத்துல ஜாமக்கான் என்ற ஒரு பத்திரிகை. அந்த ஆளுங்கெல்லாம் ஆளை வச்சு அடிச்சாங்களாம், ஆளை வச்சு அடிக்க வந்தாங்களாம். யார்? ஊழியக்காரன். அடியாளை வச்சு அடிக்க வந்தான். அவர் எழுதிக்கார பத்திரிகையிலே, என் தேவன் ஜீவனை கொடுத்தா அவர் ஜீவனை என்றைக்கு எடுக்கிறாரோ அப்பதான் நான் சாவேன். அருமையான வார்த்தை இல்ல இது? நீ எத்தனை பேர் அடியாளை வச்சு அடிச்சாலும் கவலையே படுறதில்லை. என்ன சிஸ்டர் தெரிதானா? ஒன்னும் செய்ய முடியாது நம்மள. பவுல் அப்போஸ்தலன் அடிச்சான், உதைச்சான், செத்தே போயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். ஆனாலும் பவுல் பிழைத்தான், அவருக்கு பிறகு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. நீ யாரை பத்தியும் கவலைப்படாது. அடிப்பாங்க, உதைப்பாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஆனா அப்படியெல்லாம் பண்ணக்கூடியவன் சர்ச்சில் இருக்கிறான். அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஊழியக்காரன் இருக்கிறான். அடியால் வச்சிருக்கிற ஊழியக்காரன் இருக்கிறான். நிறைய பேர் இருக்கிறான். ஜாக்கிரதை. இதெல்லாம் நான் உங்களுக்கு எச்சரிப்பா சொல்கிறேன். உன்னுடைய உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக நீ ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காது. கர்த்தர் காத்துக் கொள்வார். 4வது, விசுவாசிகளை, ஊழியக்காரனை உபசரித்து ஏற்றுக்கொண்டு அன்பை காட்டிக்கொண்டே. விசுவாசியை, ஊழியக்காரனை நீ உபசரித்து அன்பை காட்டிக்கொண்டே. தேவன் உன்னை உயர்த்துவார். உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன்னை விட்டு மாறி போவார்கள்.